यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीशठारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नम् तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अनङ्गराचार्यमहं प्रपद्ये आழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பரம காருணிகரான மணவாள மாமுனிகள் இந்த உலகோர்கள் எல்லாம் உய்யும் வண்ணம் அவருக்கு கிடைத்த உபதேசங்களை இனிய தமிழிலே வெண்பாவிலே அமைத்து உபதேச ரத்தின மாலை அப்படின்னு ஒரு கிரந்தத்தை நிர்மித்தார். அப்படி நிர்மாணம் பண்ண கிரந்தத்திலே காட்டக்கூடிய விஷயங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் பற்றாசாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வைபவங்கள், திவ்ய சூக்திகள், இவை அனைத்தையும் கொண்டாடி கொண்டே வருகிறார். அப்படி கொண்டாடக்கூடிய கிரமத்திலே முதல் 20 பாசுரங்களாலே பிரதம பருவ நிஷ்டர்களாயிருந்த ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அவர்களுடைய திவ்ய சூக்திகளையும் எல்லாம் நமக்கெல்லாம் ஒரு ஸ்ரீ பழுரவஞ்சியர் வியாக்கியானம் கொண்டு அனுபவிக்க பிராப்தம் ஆயிற்று. அதுக்கு மேல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடிய சரமபருவ நிஷ்டராய் விளங்கக்கூடிய ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் என்று சொல்லும்படியாய் 3 பேருடைய வைபவத்தை காட்டுகிறார். அதுலேயும் நமக்கு அநேகமா, அதாவது 3 பாசுரங்களாலே ஆண்டாளுடைய வைபவத்தை அனுபவித்தோம். 2 பாசுரங்களாலே மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் 3 பாசுரங்களாலே எம்பெருமானாருடைய வைபவம், அதுல 2 பாசுரங்கள் நமக்கு ஏற்கனவே அனுபவிக்க பெற்றாயிற்று. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சொல்லும்போது ஆங்கிலத்துல ஒரு இது சொல்லுவா, பழமொழி சொல்லுவா, இட் ஷுட் கம் ஃப்ரம் ஹார்சஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு வல்லவராய் இருக்க வேண்டும், அந்த விஷயம் தெரிந்தவராய் இருக்க வேண்டும். அதுபோல இந்த பிரகரணத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானாருடைய பெருமைகளை தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த 3 பாசுரம், அதில் கடைசி பாசுரம் நமக்கு இன்னைக்கு அனுபவமா இருக்கு. இப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய பெருமையை தெரிவிக்கிறதுக்கு யார் அதிகாரி அப்படின்னு சொன்னால் மாமுனிகள் தான். யதிபுர அவதார பூத்தராய் வந்து அவரே தன்னுடைய பெருமையை சொன்னால்தான் நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். அதற்கு அனுகுணமாக தான் 3 பாசுரங்கள் வைத்தார். ஆதரமா ஒரு இடத்துலையும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கக்கூடிய காலத்திலே ரொம்ப அற்புதமான, அதுக்கு அந்த பழுரவஞ்சியர் அதை அனுபவிச்சு பாடியிருக்கார். 4 திசையும் கொண்டாடும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே நமக்கெல்லாம் என்ன தோணும்? இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய 4 திசையில எம்பெருமானாருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுறாள் அப்படின்னு சாமான்யமா தோணும். அது கூட என்ன தோணும், ஏதோ 1-2 பேர் ஒரு இடத்துல, பெரும்பான்மையா வந்து ராமானுஜர் வந்து இந்த அவதரித்த இந்த பிரதேசம் அந்த தமிழ்நாடு, அது தவிர அவர் இது பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஆந்திர பிரதேசம், திருப்பதி போன்ற இடங்கள் எல்லாம், திருமலையெல்லாம் வந்து பல கைங்கரியங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த மாதிரியான பிராந்தியங்கள்ல எம்பெருமானாருடைய சித்திரையில் செய்ய திருவாதிரையை கொண்டாடுவதற்கு பெரிய இது இருக்கும். மீதி இடங்கள்லாம் இந்த கவி மரபுல கொஞ்சம் அதிசயோக்தியாக சொல்லுகிறார்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்துல இல்லை. இந்த பிரம்மோபாசனம்னு சொல்லக்கூடியது சகல லோகருக்கும் பொருந்தியதாக இருக்கக்கூடியது. அதனால அவர்களெல்லாம் இந்த வேதாந்தங்களை இருக்கக்கூடிய வந்து சந்தேகங்களை எல்லாம் யாரை கொண்டு தீர்த்து கொண்டார்கள்னா ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தாலே தீர்த்து கொண்டார்கள். ஸ்ரீபாஷ்யத்தை வந்து எம்பெருமானார் அருளி செய்வதற்காக இந்த
சரஸ்வதி பண்டாரம் அந்த இதுக்கு போகக்கூடிய காலத்திலே, காஷ்மீர தேசத்துக்கு போகக்கூடிய காலத்திலே பல சந்தேகங்களை வாக்தேவியா இருக்கக்கூடிய வாணி வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் ராமானுஜரை கொண்டே தன்னுடைய சம்சயங்கள் எல்லாம் தீர்த்து கொண்டாள். அதனால காட்ட வந்த விஷயம் என்னன்னா, தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் உட்பட எல்லாரும் அந்த வேதாந்த அர்த்தங்களை எதை கொண்டு அறிகிறார்கள் அப்படின்னா எங்கள் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் தான். அதனால அந்த வாக்தேவியை உடையவர் எழுதி கொடுத்த அந்த ஓலைச்சுவடியை தன் சிரசிலே வைத்து இதுதான் ஸ்ரீபாஷ்யம் என்று தெரிவித்தாள் என்றெல்லாம் சொல்லும்படியாய், அதனால சர்வரும் சர்வ லோகர்களும் கொண்டாடும் நாள் என்பதை ரொம்ப அழகாக ஊர்ஜிதப்படுத்தி காட்டினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்பெருமானார் ஜீவித தசையில இந்த இடத்துல இருக்காரு. நம்மளுடைய நம்பிக்கை என்ன, உடையவர் திருமாளிகைன்னு போட்டிருக்கோம்னா வெறும் நாமகரணத்தோட இருக்கானா? இல்ல, காரண பெயர் தானே இது. உடையவர் இந்த இடத்துல எழுதிருந்தார், அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி எழுதிருந்தார் இந்த இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு எம்பெருமானார் பெருமையை நம்ம அனுபவிக்கிறோம்னா அதை காட்டிலும் பெரிய இது நமக்கு பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரேன்னு சொல்லலாம்னா நம்ம தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. நேர பாசுரத்துல 29ஆம் பாட்டு. எந்த எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசியினால் இந்த திருவாதிரை தன்னின் சீர்மை தன்னை நெஞ்சே உருவாமல் எப்பொழுதுமோ. நெஞ்சை குறித்து பண்ணக்கூடிய உபதேசமாய் அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். கீழே சித்திரை செய்ய திருவாதிரைக்கு பலவிதமான பெருமைகள் சீர்மைகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இப்ப சொல்றார், இது இங்க எம்பெருமானார் பெருமைகள்லாம் கீழே சொன்னோம். எதற்காக எம்பெருமானார் இது இடத்திலே அவதாரம் செய்தார்? இந்த பூமி எவ்வளவு கொடியதாக இருக்கக்கூடியது, கொடு உலகம் காட்டேலேன்னு சொல்லும்படியா ஆழ்வாரே வெறுக்கும் பூமியா இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த தேசத்திலே எம்பெருமானார் பிறந்தார். எதுக்காகனா எமக்காக நமக்காக தானே பிறந்தாள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும்? நெஞ்சே மறவாமல் எப்பொழுதும் என்னைக்கும் மறக்காதே என்று தன்னுடைய நெஞ்சை குறித்து உபதேசம் செய்கிறார். பதவியை பார்ப்போம். எந்தை எமது சுவாமியான எதிராசர் ராமானுஜர் இவ்வுலகில் இந்த உலகத்தில் எந்த மக்கா எங்களுக்காக வந்துதித்த அவதரித்தருளின நாள் என்னும் திருநட்சத்திரம் என்று சொல்லும் வாசியினால் ஏற்றத்தினாலே இந்த திருவாதிரை தன்னின் திருவாதிரை நட்சத்திரத்தின் சீர்மை தன்னை வைபவத்தை நெஞ்சே மனமே உருவாமல் தவறாமல் எப்பொழுதும் எக்காலத்திலும் அறிந்து கொள் அப்படின்னு தெரிவிக்கிறார். எம்பெருமானாருடைய திருவதாரம் என்ன அப்படின்னு கேட்ட, திருவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சம்சாரிகளை உத்தாரணம் பண்ணணும். உத்தாரணம் பண்றதுன்னா மேல எடுத்துக்கொண்டு செல்வது, மேலான கதிக்கு அழைத்து செல்வதுக்கு தான் உத்தாரணம்னு பேர். அப்போ அதனால எம்பெருமானாருக்கு பேர் என்னன்னு கேட்டா உத்தாரக ஆச்சாரியர்னு பேரு. சம்பிரதாயத்துல 2 விதமான ஆச்சாரியர்கள் உண்டு நமக்கு. ஒண்ணு உபகாரக ஆச்சாரியர்கள், மற்றொருவர் உத்தாரக ஆச்சாரியர்கள். உத்தாரக ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடியவர் தான் நம்மளை மேலான கதிக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உத்தாரக ஆச்சாரியர் யார் அப்படின்னா எம்பெருமானார் தான். ஏன்னா அவரால் தான் நமக்கு அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே எம்பெருமானாருடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சம்பந்தத்தினாலே தான் நமக்கு மோட்சம் உறுதியாகிறது என்று தெரிவிக்கிறார்கள். அருவாஞ்சோ யத்பத சரசிய துவந்தம் ஆசிரித்ய பூர்வே மூர்னா யஸ்யான் வயம் உபகதா தேசிகா முக்தி மாபுகு சோயம் ராமானுஜ முனிரப்பி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனத கதம் வர்ணியதே கூரநாதகா அப்படின்னு பராசரப்பட்டர் பணித்த ஸ்லோகம் இது. பூரத்துல 1000 தடவை சொல்லுவா. இதை திரும்பின பக்கம்லாம் ஆழ்வார் இப்படி திரும்பினா சொல்லுவார், அப்படி திரும்பினா சொல்லுவார், எல்லா பக்கத்திலையும் சொல்லுவார். அதாவது அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராசன், எல்லாருக்கும் மோட்சத்தை நிச்சயித்து கொடுத்தவர் அவர். அவருக்கே ஒரு சம்சயம் இருந்ததுதான் நமக்கு மோட்சம் உண்டோ அப்படின்னு. எதனால அப்படின்னு கேட்டால், இல்ல பெரிய நம்பி ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பஞ்சாச்சாரிய பதாசிரதான்னு ஆச்சாரியராய் எழுந்திருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் அவர் சர்மஸ்லோகார்த்தத்தை ரகசியமாக 18 தடவை நம்மளை வரவழைச்சு சொன்னார். அப்படின்னா அந்த அர்த்தத்தின் கௌரவம் ராமானுஜருக்கு தகுதி இல்லைன்றதுனால சொல்ற அந்த அர்த்தத்தின் கௌரவம் உலகோர் அறிய வேணும். அப்படியே இல்லைன்னா கூட இந்த சர்மஸ்லோகார்த்தத்தை ராமானுஜர் அறியாதவருக்கும் அதே திருக்கோட்டியூர் நம்பி திருமாலை ஆண்டான் கிட்ட தெரிவிக்கிறார். என்னவோ ராமானுஜருக்கு நீர் காலக்ஷேபம் பண்றதா நினைக்க வேண்டாம். அவளுக்குள்ள ஒரு ஏதோ அந்த திவ்யபிரபந்த அர்த்தத்துல ஒரு விசாரம் நடக்கக்கூடிய காலத்துல திருக்கோட்டியூர் நம்பி சொல்றார், அவர் ஒன்றும் அறியாதது ஒண்ணும் இல்லை,
ஏதோ லோக மரியாதைக்காக ஆளவந்தார் வைத்து போன விஷயத்தை நீர் அவருக்கு தெரிவிக்கிறார் தவிர அவருக்கு அறியாத ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நாம இருந்தா என்ன சொன்னோம், 18 தடவை வரணும்னு சொன்னா அப்படி உங்களுக்கு ஒண்ணு சரமஸ்லோகம் வேண்டாம் அவசியமே இல்லை சுவாமின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த அர்த்தத்தின் கௌரவம் அவரும் அறிந்தவராக இருந்தார். நம்மள 18 தடவை வரவழிக்கிறார் அப்படின்னா இந்த அர்த்தத்தின் கௌரவம் உலகோர் அனைவரும் அறிய வேணும் என்று நினைத்திருந்தார் அப்படின்னு தானே விஷயமா இருக்கு. அப்போ அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா இதை யாருக்கும் உரைக்க கூடாது. குறிப்பா என்ன அப்படின்னா அந்த காலத்துல இந்த ரகசியம்னு சொல்லக்கூடியதை நிஜமாகவே ரகசியமாக வைத்திருந்தார்கள். அதனால இது பிறருக்கு அனதிகாரிகள் காதலே படக்கூடாது. எல்லாம் என்ன சொல்றது, குரும் பிரகாஷய தீமான் மந்திரம் யத்னேன கோபயத்துன்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். ஒரு சிஷ்யனுக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்டா அந்த குருவனுடைய பெருமை ஆச்சாரியனுடைய பெருமையை அப்படியே பறக்க உலகத்தெல்லாம் அறிவிக்க வேண்டும். குரும் பிரகாஷய தீமான், எந்த குருவினிடத்திலே ஒரு வித்தியை அதிகரிக்கிறானோ அந்த குருவனுடைய பெருமையை உலகவரெல்லாம் அறியும்படி சொல்ல வேண்டும். அதுதான் சிஷ்யனுடைய கடமை. இன்னொரு கடமை என்னன்னா மந்திரம் யத்னேன கோபயேது, அந்த குருவாலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட மந்திரங்களை எப்படி பரம குஹ்யமாய் பரம ரகசியமாய் வைத்துக் கொண்டிருக்க வேணும்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தை நாம என்ன பண்ணோம், அந்த மந்திரம் யத்னேன கோபயத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் தவறி போயிட்டோமோ. இப்போ அவரே கேட்கிறாரு, திருக்கோஷ்டி நம்பியே கேட்கிறாரு, என்னிடத்துல சூளுரைத்து விட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ராமானுஜரே என்ன இந்த கதி என்னன்னு கேட்ட எனக்கு நரகம் தான் சிந்திக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன அது இடத்துல காட்ட வந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, நான் நரகம் போனாலும் பரவாயில்லை பிறருக்கு இது கிடைக்கட்டும் அப்படின்னு தானே அவருடைய அந்த ராமானுஜருடைய விசாலமான ஹிருதயம் அவ்விடத்துல இருந்தது. ஆனால் நமக்கு மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற யோஜனை அவருக்கு இருந்துதான். ஆனால் தூரத்தாழ்வான் என்ன பண்றார், நமர்மாள் தரத்திலே போய் எனக்கு மேல் வீடு சொல்வதற்கு பிராப்தி அளிக்க வேணும்னு கேட்டார். நமர்மாள் என்ன பண்ணுவார், கோரத்தாழ்வானோ பட்டரோ இமர்மானோரோ கேட்டா அவரால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்ல நவரத்னம் தான் என்ன பண்றது, ஆனா என்ன பண்ண முடியும், அவர்கள் கேட்டக்கா தட்டாத சரின்னு ஆகட்டும் சுவாமி அப்படியே ததாஸ்துன்னு அந்த வரத்தை நல்கினார் நம்பெருமாள். அறிந்து கொண்டார் ராமானுஜன், ஓடி வரார். ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டேரே இந்த மாதிரி பண்ணிட்டேரே என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடியது ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இல்லையா? சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது இவ்விடத்திலேருந்து வரக்கூடிய முக்தாத்மாவானவன் அவனை அங்க இருக்கக்கூடிய இவ்விடத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாரும் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துன்னு சொல்லும்படியாய் அவர்களை வரவேற்று அவர்களுடைய பாத பிரக்ஷான் அவர்கள் திருவடியை தண்ணீர் கொண்டு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்திலே தேவரீர் எழுது அடியனுக்கு இது அடியன் தேவரீர் எழுன அப்புறம் பரமதி எழுன அப்புறம் அடியன் வந்தன்னா என்னுடைய திருவடியை நீர் விளக்க வேண்டுமே அப்படின்னு நினைச்சாராம். அதாவது இந்த குரு ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம்ன்றது எங்க அப்படின்னாட்டா இங்கதானே, இந்த பூமியில தான் ஆச்சாரியம். அந்த இடத்துல போகும்போது எப்படி இருக்கானா நித்தியம் பரஞ்சனம் பரமம் சாமியம் உபயத்தையும் சொல்லும்படியாய் எல்லாரும் தன்னையே நாளும் வணங்கி சொல்வார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வன் என்று சொல்லும்படியாய் அவனுக்கு சதுருஷமாக சாமியாபத்தி மோட்சம்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானை போலவே நம்மளை எல்லாம் ஆக்குகிறான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களை எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவர் என்ன நினைச்சார்னா, இங்க எப்படி இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இருந்ததோ பரமபதத்துக்கு போனாலும் அதே ஆச்சாரிய சிஷ்ய பாவம் நம்ம இடத்துல இருந்து மாறக்கூடாது என்று நினைத்தார் ஆழ்வான். அதனால என்ன சொன்னார், தேவரீருக்கு முன்னாடி அடியன் திருநாடு அலங்கரிச்சிடும் அப்படின்னார். அப்போ நீ சொல்ற வார்த்தை நியாயம், அது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் உண்மை இழக்கிறது எனக்கு கஷ்டம். ஆனால் அந்த இடத்துல சொல்லக்கூடிய காலத்தில் நம்பெருமாள் நூறு வார்த்தையும் உமக்கும் சம்பந்தம் பெற்றோருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு நம்பெருமாளுடைய வார்த்தையை இடத்துல. அப்ப என்ன நினைச்சார், ஒரு விஷயத்துல எனக்கு ஏன்னோ நீர் உன்னுடைய வியோகத்தாலே நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் அந்த கவலை எனக்கு இருக்கு. ஆனால் ரொம்ப காலமாக என் மனத்திலே உறுத்தி கொண்டிருந்த கவலை, எனக்கு மோட்சம் உண்டா பெருவீடு உண்டான்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். நமக்கு 2 விதமான சம்பந்தம் இருக்கு. ஆச்சாரிய குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்கு, சிஷ்ய ஆச்சாரிய சம்பந்தம், 2 விதமான சம்பந்தம் நமக்கு இருக்கு அப்படி பரஸ்பரமா. அதனால உம்முடைய எதுனாலே நமக்கு மோட்சம் உண்டு அதான் சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அருவாஞ்சோ எத்பத சரசிய துவந்தம் ஆசிரித்திய பூர்வே. அது ஸ்லோகம் தெரிவிக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, ராமானுஜருக்கு முன்னே இருந்த ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டா, ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே அவர்களுக்கெல்லாம் பரமபதம் கிடைச்சது. பூர்வேன்னு சொல்லக்கூடியது முந்தின ஆச்சாரியர்கள். அதுக்கு மேல ராமானுஜர் திருவடியா இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் பட்டர் எம்பார் போல இருக்கக்கூடியவர்களாம் ராமானுஜர் சாட்சா திருவடிகள். அவருடைய திருவடியிலே ஆசிரியத்த திருவடிகள் சொன்னால் திருவடி சமானமான சதுருஷர்கள் அந்த திருவடியிலே ஆசிரியத்த அந்த ஆச்சாரியர்கள் அவர்களுக்கெல்லாம் திருவடி சம்பந்தத்தினாலே மோட்சம் என்று சொல்லும்படியா இருக்கிறது. அப்படிப்பட்ட ராமானுஜருக்கே மோட்சத்தை எதனாலே கிடைத்தது அப்படின்னு கேட்டா,
அந்த இவருடைய புறத்தாழ்வானுடைய சம்பந்தத்தினாலே கிடைத்தது என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்போ எல்லாருக்கும் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மோட்சத்திலே ஒரு இது இருந்தது, சம்சயம் இருந்தது என்றெல்லாம் காட்டும்படியா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால அந்த நாதமணிகளும் ஆழம் தான் சொல்லியிருக்காரு. அத்திர பரத்திர சாபி, அத்திரனா இங்க, பரத்திரனா பரமபதத்துல போனாலும் எனக்கு ஆச்சாரியர் கூட நாதமணிகள். அதே அந்த பரம்பரை எப்படின்னா, அந்த குரு பரம்பரைன்றது ஆழ்வார்கள் பரம்பரை, பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள்னு ஆழ்வார்கள் எப்படி சொல்றோமோ, அந்த குரு பரம்பரையும் அதே தான். ஆழ்வார்கள் சொன்ன கிரமத்திலையும் ஆச்சாரிகள் முந்தின ஆச்சாரிகள் சொன்ன கிரமத்திலையும் அப்படியே தான் எடுத்துன்னு வர்றார். உபதேசமாய் பேசுகின்றேன் அப்படின்னு தானே முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே மாமுனிகள் ஆரம்பிக்கிறார். அதுக்கு அனுகுணமா இந்த இடத்துல எம்பெருமானாருடைய ஒரு வைபவத்தை தெரியக்கூடிய பாசனம் இது. 2 பாட்டாலும் இதனுடைய வைபவத்தை, 2 பாசனங்கள் ஏற்கனவே சொல்லிட்டார். 2 பாட்டாலே எம்பெருமானாருடைய வைபவத்தை சர்வச்சேதனரும் அறியும்படி உபதேசித்தருடினவர். 4 திசையும் கொண்டாடும் நாள்னு சொல்லி, அந்த 4 திசைன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சப்த தீபவாசிகள்னு சொல்லி நம்மளுடைய நம்மளுடைய பக்கத்திலேயே பேரலா இருக்கக்கூடியவர்கள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய 6 லோகங்கள் இடத்துல இருக்கக்கூடிய லோகங்கள்ல இருக்கக்கூடிய பூஹு போவா சுவா மகா ஜபா சத்தியம்னு சொல்லக்கூடிய லோகங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அறியும்படி உபதேசித்தருவினவர் எவருமானார் பெருமை அவர்கள். இப்பாட்டால் அவர்களை காட்டிலும் தம் உபதேசம் நிரபேட்சமாகவே. அதான் என்ன சொல்றாருன்னா, உபதேசம் மண்டே வந்தார் எல்லாருக்கும். இந்த பாட்டால் என்ன சொல்றார், தன்னுடைய உபதேசம் நிரபேட்சமாகவே. உபதேசம் நிரபேட்சமாகனா உபதேசத்துக்காக எதை எதிர்பார்த்தார்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லா நிரபேட்சமாக செய்யுது. அப்ப முந்துற்ற நெஞ்சாய்த்து இருந்தி இருக்கிற தம் திருவுள்ளத்தை குறித்து. அது பெரிய திருவந்தாதியில தெரிவிக்கக்கூடிய தனியனது. முந்துத்த நெஞ்சே முயத்தி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்து சந்தமுருகூரும் சோலை சூழ் வைபூம்புரணல் குருகூரன் மாறன் மனம் பேசுன்னு இருக்குது. அது முந்துத்த நெஞ்சேன்னா எம்பெருமான் அனுபவத்துக்கு ஆழ்வார் இறங்குகிறார், இழிய துறைக்கிறார். அப்ப என்ன சொல்லிட்டுதான், அவர் நெஞ்சானது அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா தூரத்துல போயிட்டான். அப்ப என்ன பண்றதுன்னா, முந்துத்த நெஞ்சே சொல்ற, எனக்கு காட்டுல நீ பகவான் அனுபவிக்கின்ற ஆசை உனக்கு ஜாஸ்தியா இருக்க, துறை ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு காட்டிலும் பல கால தூரம் நீ முன்னாடி போயிட்டியான்னு சொல்லும்படியாய் அப்படி இருக்கணும். என்னுடைய நெஞ்சானது எம்பெருமானாருடைய திருநட்சத்திரத்தை நினைக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் முந்துத்த நெஞ்சாக இருக்கிறது. என்னை காட்டிலும் முன்னாக சென்று அந்த எம்பெருமானாருடைய திருநட்சத்திரத்தை அனுபவிக்கக்கூடியதா இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அவர்களை காட்டில், இப்பாட்டில் அவர்களை காட்டினா முன்னாடி எல்லாருக்கும் லோகர்களுக்கெல்லாம் உபதேசம், அவர்களை காட்டிலும் தம் உபதேசம் நிரபேட்சமாகவே முந்துத்த நெஞ்சாய்த்து இருந்திருந்த தம் திருவுள்ளத்தை குறித்து. அதாவது ஒரு விஷயம், நம்ம எவ்வளவோ நன்மைகள் செய்யணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கு நம்மளுடைய மனசு சககாரம் பண்ணணும். அந்த மனசு, அந்த உள்ளமானது அது பண்ணலை அப்படின்னா, பெருமாள் கார்த்தால தனுர்மாசம் கார்த்தால சீக்கிரமா ஏந்துக்கணும்னு மனசு சொல்லும். ஆனால் கார்த்தால 4 மணிக்கு அலாரம் வைக்கச்சே உடம்பு சொல்லும், இல்லை ஏந்துக்காதுன்னு சொல்லும். ஆனால் அப்படி இல்லை, இந்த இடத்துல சொல்றாரு முந்துத்த நெஞ்சு. இவர் 4 மணிக்கு ஏந்துக்கணும்னு நினைச்சு அலாரம் வைக்கிறாருன்னா மனசானது 3 மணிக்கே எழுந்து திருத்த மாட்டு திரும்ப காப்போட ரெடியா இருக்குன்னு எப்படி இருக்கும், அது போலதான் இந்த இடத்துல இருக்குன்னு காட்டுகிறார். நெஞ்சா திருந்தி இருக்கிற தம் திருவுள்ளத்தை குறித்து இதன் வைபவத்தை சகிருதயமாக சதா அனுசந்தானம் பண்ணும்படி அருளி செய்கிறார். நெஞ்சு ரொம்ப அனுகூலமா இருக்கு. யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் ஆழ்வார் பாடுறார். அதே பெரிய திருவந்தாதிலே யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். அதாவது நெஞ்சுன்றது அவருடைய என்னன்னா அவருக்கு ஆட்பட்டது இல்லை, நெஞ்சுன்றது இன்னொரு வியக்தி, பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல ஒரு நண்பன் மாதிரி, அண்ணா தம்பி மாதிரி. யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம், 2 பேரா சேர்ந்து எதுக்கு பகவத் அனுபவம் பண்றதுக்குன்றார். அப்போ இந்த இசைதல்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அது ஒரு இன்னொரு வியக்தி. அது அவர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இல்ல பகவத் அனுபவம் பண்ணலாமா, பண்ணலாம், பண்ண வேண்டாமா, பண்ண வேண்டாம். அந்த மாதிரி 2 பரஸ்பரம் 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்போ திருவள்ளத்துக்கு இதன் சகிருதயமாக, அதான் முக்கியமான விஷயம். பண்ணணும்னு சொன்னா ஏனோ தானோன்னு பண்ணுவான் அப்படின்னா இல்ல அந்த ஹிருதயபூர்வகமாக பண்ணக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். பேரினே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனங்கள் முதலாழ்வார்கள் பாடுகிறார்கள். எம்பெருமான் பெயரே புத்தியால் சிந்தியாது, நானும் நினைக்கல. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பகவத் பிரபு, அங்க செல்போனை வச்சு ஏதோ பார்த்துட்டே இருந்தா அந்தியாலாம் நீ என்ன சடங்குகள் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவனை நனத்துல ஒரு மனசுல ஒரு நிமிஷம் நினைக்கல அப்படின்னா அதனால பிரயோஜனம் என்னன்னா எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதான வராக பெருமாள் சொன்ன ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோனரகா.
ஒரு நிமிஷ காலம் உன் உடம்பும் மனசும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலத்துல நீ அந்த நினைச்சு என்கிட்ட சரணாகதி பண்ணா போதும், அது போதும், எனக்கு அழைத்து செல்ல வேண்டும். கடைசியில நினைக்கணும்ன்றான். அகம் ஸ்மராமி, நினைக்கணும்னு சொல்றான். யார் நினைக்கணும் சாஸ்திரம் சொல்லலையான்றான். எம்பெருமான் சொல்றான், கடைசி காலத்துல பகவானை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்றானே, யாரை நினைக்கணும்னு சொல்லி அகம் சொல்றான். உன்னால் நினைக்க முடியுமோ? தெரியாது. வாயுற பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் கவிழ் கண்கள் மிழற்றான்னு சொல்லும்படியாய் ஒரு கல்லாக கட்டையாக இருப்போம். எப்படி இருப்போம்? யார் எப்படி வந்து கடைசி காலத்துல சரம திசையில் எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனா அவன் சொல்றான், அகம் ஸ்மராமி, நீ நினைக்க வேண்டாம், நான் நினைக்கிறேன். நீ என்னைக்கோ பண்ண இல்லையா ஒரு வந்து பிரபத்தி, அதை நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சமயம் அவனை நினைச்சு ஆத்மார்த்தமா நினைச்சு, பெருமானே நீயே எனக்கு சரண் அப்படின்னு சொன்னாரே. ஆனால் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி, என்னுடைய பக்தனாய் இருக்கக்கூடிய நானே அழைத்து செல்லுகிறேன்றான். வந்து கையை பிடிச்சி அழிஞ்சு போறான்றான். நிறையாவும் பண்ணுவான். அதனால சகிருதயமாக இவ்விடத்துல சொன்ன சகிருதயமாகன்னு சொன்னாரு. ஆனால் ஆத்மார்த்தமாக ஹிருதயபூர்வகமாக சதா அனுசந்தானம் பண்ணும்படி எப்பொழுதும். சரி, சகிருதயமாகன்னா சொல்லக்கூடியது ஒரு சமயமா அப்படின்னு கேட்டால் சதா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி தரும் என்று சொல்லும்படியாய் எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியதாய் இருக்கிறது அந்த அனுபவம் என்று தெரிவிக்கிறார். எந்த எதிராசன் என்று தொடங்கி எந்த எதிராசன் வந்து ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எப்படி சத்திரையில் செய்ய திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய நாள் எப்படிப்பட்டதுன்னா இவர் சொல்றார், நான் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ண, இப்போ நெஞ்சுக்கே உபதேசம் பண்ணிக்கிறேன் நிரபேட்சமாக, எந்த வித பலனையும் எதிர்பார்த்து. அதுக்கு எப்படி இருக்கு? என்னுடைய நெஞ்சானது இசைந்தது. யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோன்னு சொன்னபடியே நெஞ்சானது இசைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் நெஞ்சும் இசைந்திருக்கக்கூடிய இது ஹிருதயபூர்வமாக அந்த ஸ்மரணையை பண்ணுகிறேன். சித்திரையில் செய்ய திருவாதிரையில் எம்பெருமானார் திருத்திலும் அந்த சிந்தையை செய்கிறேன். எப்பொழுதுனா எப்பொழுதும் செய்கிறேன். எந்த எதிராசன்? நம்முடைய சத்தாதிகளுக்கெல்லாம் காரணமாய் எதிகளுக்கு நாதரான எம்பெருமானார். நம்முடைய சத்து அப்படின்னு கேட்டா நம்முடைய இருப்புக்கு காரணமாய் இருக்கக்கூடியவர் தெரிவிக்கிறார். நம்முடைய இருப்பு என்ன அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிறதானா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். எப்படி இருக்கணும்? அந்த ஜீவாத்மானா அதுக்கு உண்டான தன்மைகளை புரிந்து இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்? அந்த திருமந்திரத்திலே சொல்லக்கூடிய அனன்ய சேஷத்துவம், அரண்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் போன்றவைகள் நாம் அறிந்தவனாய் இருக்க வேண்டும். அதுதான் இருப்பு. சேஷத்துவம் ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணம். இந்த ஜீவாத்மாவுக்கு நிரூபணமா இருக்கக்கூடிய சேஷத்துவம். அது யார் பரியந்தம்னா அடியார் பரியந்தம் அது வந்து பரிமளிக்க வேண்டும், சீமா பூமியா இருக்க வேண்டும். அப்படின்றதுதான் நமக்கு இருப்பு. அது அறியாத வந்து உலகத்துல வந்து 3 வேளை சாப்பிட்டு 2 வேளை காப்பி குடிச்சிட்டு அது இருப்பே கிடையாது. அது சொல்றாரு, நமக்கு இருப்பாக இருக்கக்கூடியது நம்முடைய சத்தாதிகளுக்கெல்லாம் காரணமாய் இருக்கக்கூடியது என்ன? அதெல்லாம் நம்ம இப்படிதான் இருப்போம். ஆனால் இப்படிலாம் இல்ல, மாறி இருந்தோம் என்னால் காரணமா இருக்கக்கூடியது என்ன? எதிகளுக்கு நாதரான எம்பெருமானா அவருடைய திருவருள் இருந்ததுன்னா நமக்கு சத்து, இல்லைன்னா அசத்து என்று தெரிவிக்கிறார். நாதரான எம்பெருமானார் இவ்வுலகில் சம்சாரிகளும் கூட குச்சித்து கால் வாங்கும்படியான சம்சாரத்திலே அப்படிப்பட்ட எம்பெருமானார், இவ்வளவு பெருமை வாய்ந்தவர் எம்பெருமானார் எதுக்காக இங்க பிறந்தார்? எப்படிப்பட்ட எங்க குச்சிதமான நிலம்னு தெரிவிக்கிறார். சம்சாரிகளும் கூட குச்சித்து கால் வாங்கும்படியான நிலம். சாமானிய லோகர் மட்டும் இல்ல, சாமானிய லோகர்கள் உலகர்கள் கூட ஐயோ இதென்ன உலக இயற்கை, இதென்ன உலக இயற்கை, நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை ஆழ்வார் பாடுகிறார். ஒரு சுவாமி 2 பேரும் பக்கத்துல 2 சுவாமிகள் இருக்கா. அவர் பக்கத்து திருமாடியில் இருக்க நன்னா காரத்தால இந்த மாதிரி ஒரு 8-9 மணிக்கு நல்லா தாம்பூலங்கள்லாம் தரிச்சுட்டு வாசல்ல வந்து எச்செல்லாம் துப்புறாரு, மத்தல போட்டு தெரியணுன்ற மாதிரி. ஒருத்தருக்கு கேட்கிறாரா, என்ன இன்னைக்கு சுவாமி வந்து தாம்பூலம் எல்லாம் தரிச்சிருக்கு, அது கூட அது சாப்பாடு ஆகணும்னா ஒரு 11 மணியாவது ஆக வேண்டாமா? 8-9 மணிக்கே இந்த மாதிரி தாம்பூலம் எல்லாம் தரிச்சிருக்கு, என்ன விசேஷமா ஆத்துல ஏதாவது அப்படின்னு கேட்டாராம். அவனுக்கு பெரிய கஷ்டம் வந்துடுத்து. சொல்றாரு, அவருக்கு பெரிய பக்கத்து வீட்டுக்காரனும் பெரிய கஷ்டம் வந்துடுச்சு. அதை காட்டுல எனக்கு வந்து சந்தோஷம் வேற என்ன இருக்கு, அதை கொண்டாடுறதுக்காக தான் நான் வெத்தலை வாக்கு போட்டேன். அப்படி கொடுமையாக இருக்கக்கூடியவனும் நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை. சம்சாரிகளே குச்சித்து வெறுப்பை அடைந்து கார்கடை கொள்ளக்கூடிய நிலமாக இருக்கக்கூடியது. குச்சித்து கால் வாங்கும்படியான சம்சாரத்திலே எந்த மக்கா வந்துதித்த, நமக்காக தானே வந்துதித்தார் அவர். அனைத்துலகம் வாழ பிறந்தவராஜே எந்த மக்கா வந்துதித்த எந்த யான முறையாலே. எந்தை அப்படின்னா தத்தைக்கு சமம். ஒரு தவக்கம்னுக்கு சமயம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் ஆரம்பிக்கிறார். முடிக்கிற காலத்துல எந்தை எதிராசர் இன்னொருளுக்கு இன்னொருக்கார் என்னும் இலக்காகி அந்த எந்தேன்ற சப்தத்தை விடாத. எந்தேன்றது என்னன்னா அந்த கௌரவியர் ஆச்சாரியர்னு ஒரு அர்த்தம், தந்தைனே ஒரு அர்த்தம். எந்த யான முறையாலே
வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியும்? என்ன தகப்பன் தான் என்ன காப்பாற்ற முடியும். அதாவது புத்திர வாத்சல்யம் இருக்கக்கூடியது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தந்தையாக இருக்கக்கூடியவர் தான் நம்மளை காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்டவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட கடமை உடையவராய் இந்த சம்சாரிகள் குச்சித்து வெறுப்படைந்து கால் வாங்கும் நிலத்திலே வந்து பிறக்கிறான்னா எந்த மக்காக அன்னோ, நமக்காக தான் வந்து பிறக்கிறார். எந்த மக்காய் வந்துதித்தது, எந்த மக்கா. இப்படி இந்த கொடு உலகத்திலே அவதரிக்கைக்கே வேறு ஏத்துவந்தரம் இல்லை. இப்படி இந்த கொடு உலகம்னு சொல்றாளே, இப்படிப்பட்ட இந்த சம்சார பூமியில வந்து அவதரிக்கிறாரே, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஏத்துவந்தரம் இல்லை. ஏத்துனா காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. எந்த காரணம் அப்படின்னா, நம்மளை எல்லாம் உத்தரிப்பதற்காகவே எம்பெருமானார் அவதரிக்கிறார் என்று காட்டுகிறார்கள். நம்மை ரட்சிக்கைக்காகவே மாயுமென்னாவியை வந்தெடுக்கைக்காக வாய்த்து ஆயிழையார் கொங்கதங்கும் அக்காதல் அலத்தெழுந்தி மாயுமென்னாவியை வந்தெடுத்தான் அப்படின்னு காட்டுகிறார் இதுல ராமாசுந்தரி. ஆழியார் கொங்கதங்கும் அக்காதல் அலத்தெழுந்தி மாயுமென்னாவியை வந்தெடுத்தான் என்று மாமலரான் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் இராமானுசன் தொல் அருள் சுரந்தே என்று சொல்லும்படியாய் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானுடைய கவையை காட்டிலும் எம்பெருமானாருடைய கவை இருக்குது. மாயுமன் ஆவியை எப்படி இருக்குன்னா, இந்த ஆவியானது வந்து இந்த தேசத்திலே பிறந்ததுனால எப்படி இருக்குன்னா ரொம்ப அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாயுமன் ஆவியை வந்தெடுத்தான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக. அதான சொல்றார் மேல, எந்த மக்கா இந்த கொடுகுலத்திலே வந்து பிறந்தது எம்மை உத்தரிப்பதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாயுமன் ஆவி இந்த உலகத்திலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மாயித்து கொண்டிருக்கிற இந்த ஆவியை உத்தரிப்பதற்காக எம்பெருமானார் தோற்றுவித்தால் மாயுமன்னாய் வந்தெடுக்காக வாய்த்து ராமானுசன் வந்தது. ராமானுசன் இப்படியில் பிறந்தது மத்தில்லை காரணம் பார்த்திடிலே. அப்படிப்பட்ட ராமானுசன் எப்படி பிறந்தான்னா, அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கமுதம் இராமானுசன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்த மத்தில்லை காரணம் பார்த்திடிலே. அடியை தொடர்ந்தரும் ஐவர்கட்காய், பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாரு. அவர்கள் என்ன இருந்தா, கிருஷ்ணா நீயே சரணம், உன்னை தவிர வேற யாரும் கதி இல்லை. அதே போல பரஸ்பரம் கிருஷ்ணனுக்கு அவர்களுடைய அன்பு இருந்தது. கிருஷ்ணனுடைய என்ன பண்றான், சரணாரவிந்தங்களே தொடரக்கூடியவர்களா இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள். அடியை தொடர்ந்திடும் ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பரிநடும் தேர்விடும் கோனை. பாரத போர் முடிக்கணும், இவர்களுடைய வந்து பாண்டவர்கள் ராஜ்யத்தை திரும்பி பெற வேணும். கைகை திரௌபதியானவள் வந்து தன்னுடைய குழலை சூட வேண்டும். ராமாயணமா ஜாஸ்தி பேசுறதா கைகை அடிக்க வேணும் இருக்கட்டும். அந்த திரௌபதி குழலை சூட வேணும். அதுக்காக என்ன பண்றான் வந்து கண்ணன் என்ன பண்றான், தானே ஒரு யுத்தத்தை நடத்துகிறான். அதுல போய் சாரதியாய் போய் உட்காந்துக்கிறான். யாராவது தன் பண்ணுவானா இந்த மாதிரி, சாரதியாய் போய் உட்காந்துக்கிறான். எப்பேற்பட்டவனா இருக்க சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன் அவனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு தேரோட்டியாக போய் நின்று கொண்டிருக்கிறான். அந்த பார்சாரதி எம்பெருமான்னு சொல்லக்கூடியவன் போய் வந்து உள்ளக்கூடிய நிற்கக்கூடிய காலத்திலே வந்து யுத்த பூமியில போய் நிக்கிறான். நித்த உடனே சொல்றான், எல்லாரையும் நான் பார்க்கணும். அர்ஜுனன் சொல்றான், கண்ணா நான் எல்லாரையும் பார்க்கணும், யார் யார் அந்த பக்கத்துல இருக்கான்றது எல்லாரையும் பார்க்கணும். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய பிரபம் ஸ்தாபய மே அச்சுதான்னு வேற சொல்றான். ரதம் ஸ்தாபய மே அச்சுதான்னு தெரிவிக்கிறான். இந்த தேரை கொண்டு போய் வந்து சேனை நடுவுல உபயோர் மத்திய 2 சேனைகள் நடுவுல கொண்டு போய் நிறுத்து. 2 பக்கத்துல யார் யார் இருக்கான்னு நான் பார்க்கணும். யாரு நீ வச்ச ஆளா, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறியா அவருக்கு? அதுக்கு மேல சொல்றான் அச்சுதான்னு சொல்றான். அடியவர்களை அச்சுதான்னு சப்தம் என்னன்னா, அடியவர்களை நழுவ விடாதவனே நான் சொல்றான். அடியவர்களை நழுவ விடாதன்னு அவன் பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அவனை நீ வண்டியை ஓட்டுன்னு சொல்றான். அப்படி தன்னுடைய நீர்மையை காட்டக்கூடியவனா இருக்கிறவன் அந்த பார்த்தசாரதி எம்பெருமான்னு சொல்லக்கூடியவன். அப்படி சௌலபியத்தை வெளிப்படுத்தினான் கண்ணன் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அடியை தொடர்ந்து ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கமுதம் ராமானுஜன். அந்த அப்படிப்பட்ட அந்த அவனுடைய வந்து சரித்திரத்தை அறிந்தவர்களா இருக்கக்கூடிய ராமானுஜன் அப்படிப்பட்டவருடைய வந்து பெருமை அறிந்தவனா இருக்கத்தான் எனக்கு கதி அப்படின்னு தெரிவிக்கிறார். முழுதுணர்ந்த அடியற்கமத ராமானுஜன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது. அந்த சரித்திரத்தெல்லாம் தெரிந்தவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய ராமானுசர் முழுதுணர்ந்த அடியர் கமுதம் ராமானுசன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது. என்னை ஆள வந்து எனக்கு என்னுடைய உத்தரிப்பதற்காக இவ்விடத்திலே வந்து பிறந்தான் என்று காட்டுகிறார் இந்த அமுதனார் இவ்விடத்திலே. மத்தில்லை காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. இவருக்கு இருக்கிறது என்று வேற இவருக்கு கூபத்தில் வீழும் குழைவீடன் குதித்து என்று தொடங்கி ஏற்கனவே சொன்ன ஆர்த்தி பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய தாயானவள் என்ன பண்றா, ஏதோ வந்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. குழந்தையானது போய் வந்து கூபத்துன்னு சொல்லக்கூடிய கிணத்துல போய் விழுந்து கொடுத்து உடனே என்ன பண்றா, எதையும் யோஜனை பண்றா. அவளுக்கு நீச்சல் தெரியுமா, நீச்சல் தெரியாதா, அது கிணறு ஆழமா ஆழம் இல்லையா, உழுந்து அடிபடுமா, எதையும் யோஜனை பண்ணல. அந்த குழைவை காப்பாற்ற வேண்டியதே வந்து காரணமாக என்ன பண்றாரு, அந்த கிணத்துல போய் குதிக்கிறாள்.
அதை போல என்ன பண்ணார் எம்பெருமானார், என்ன பண்ணார், கூபத்தில் வீழும் குழை வந்து விழுந்த குழவியை காப்பாற்றுவது போல ஒரு தாய் போல தானும் குதித்தார் சம்சார மண்டலத்தில் என்று தொடங்கி எதிராசர் தாம் பிறக்கை எண்ணெய் குய்ப்பதா, அதுவும் ஆர்த்தி பிரபந்தம் இருக்கக்கூடியதான். எதிராசர் தாம் பிறக்கை எண்ணெய் குய்ப்பதா, எதிராசருடைய பிறப்பு காரணம் என்னன்னா எண்ணெய் உய்ப்பதற்காகத்தான் என்று சொல்லும்படியா என்றும் எந்த எதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த என்று இவர் வாச்சிகமாக அருளி செய்தது. இவரே ஆர்த்தி பிரபந்தம் சொல்றாரு இல்லையா, அதுல சொல்லியிருக்காரு எம்பெருமானாருடைய ஆர்த்தி பிரபந்தம் சொல்லக்கூடியது. தன்னுடைய ஆர்த்தி எல்லாம் எம்பெருமானார் திறத்துலதான் கொட்டுறாரு. அதனால என்ன அதுலயே சொல்றாரு, எதிராசர் எந்த எதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த என்றும் இவர் வாச்சிகமாக அருளி செய்தது. எந்த மக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசியினாள், நமக்காக வந்துதித்த நாள் என்னும் வாசியினால் அந்த பெருமையை சொல்கிறேன். நம்முடைய விடியாவின்னரகான சம்சாரத்துக்கு ஒரு விடிவு பிறக்கும்படி. அதாவது என்னன்னா இந்த விடியாவின்னரகு வந்து இதே வந்து என்ன சொல்றது, நம்மள சாம்சாரிகமான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தோமானால் என்ன ஆகும் அப்படின்னா, விடியாவின்னரகு என்னைக்குமே வந்து அந்த மோட்சன்றது கண்ணில் பட போறது இல்லை. நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூரியோதயம் நமக்கு கண்ணிலேயே பட போறது இல்லை. அப்போ விடியாவின்னரகன் சொல்லும்படியா இருக்கக்கூடியது சம்சாரம். விடியாவின்னர சம்சாரத்துக்கு ஒரு முடிவு வேண்டுமே, அதுக்கு ஒரு விடிவு பிறக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட சூரியோதயத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் அதற்காக எம்பெருமானார் இவ்விடத்திலே பிறந்தார். விண்ணின் தலை நின்னும் வீடளிப்பான் மண்ணின் தலை துதித்த நாள் என்கிற விசேஷத்தினாலே நெதிகை பாதம் இந்த பாசுரத்தை. விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மிராமன் உண்ணின் உயிர்கள் குத்தனவே செய்து அவர் குயவே பண்ணும் பரணும் பரிவிலனாம்படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான். அதாவது அந்தராத்மியா இருக்கக்கூடிய பகவான் செய்யக்கூடிய பரிவை காட்டிலும் வந்து எம்பெருமானார் வந்து பரிவுடன் இருக்கிறார். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், விண்ணின் தலை நின்று வீடளிப்பான். அங்கிருந்து இங்க வந்து மண்ணின் தலை துதித்து நமக்கெல்லாம் இந்த பெருவீட்டை பெற்றுக் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். மண்ணின் தலை துதித்த நாள் என்ற விசேஷத்தினாலே இந்த திருவாதிரை தன்னின் சீர்மை தன்னை அனந்தாவதாரத்துக்கும் அடியாய், அதாவது எல்லா அவதாரத்துக்கும் அடியாய், அவதாரத்துக்கும் அடியாய் சங்கர பார்க்கரர் இத்தியாதியாலும். அதாவது அதுக்கு மேல சொல்றாரு, இந்த திருவாதிரை தன்னின் சீர்மை என்ன அப்படின்னு கேட்டா எல்லா அவதாரத்துக்கும் அடியாய் இருக்கக்கூடியது இந்த அவதாரம் தெரிவிக்கிறார், ஆதிசேஷனுடைய அவதாரம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார் அனந்த சங்கர பார்க்கரர் இத்தியாதியாலும். ஷண்மதங்கள் தோன்றுதே அதையெல்லாம் வீயுமாறு செய்தான் சங்கர பார்க்கர. அதாவது இந்த இடத்துல இந்த திருவாதிரை சீர்மை, இந்த நாளுடைய சீர்மை சொல்ல வர்றார். இந்த நாள்ல அவர் அவதாரம் பண்ணாரே அது எப்படிப்பட்டதாய் வாய்ந்ததுன்னா எல்லா அவதாரத்துக்கும் அடியாய் இருக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்ல, ஷண்மதங்கள்னு உலகத்திலே வந்து தோன்றி சங்கர பாக்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் என்று சொல்லும்படியாய் ஷண்மதங்கள் சொல்லி தனக்கு தோன்றிய கருத்துக்களை எல்லாம் வேதத்துக்கு வந்து அபார்த்தங்களையும் வேதமே இல்லைன்னு சொல்லும்படியாகும் பலவிதமான நாஸ்திக தர்சனங்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டது. அவையெல்லாம் வெங்கலிங்கி சங்கரபாக்கர் யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாயுரவாதியர் மாய்குவரன்னு சதுமறை வாழ்ந்துடுனாள். அதாவது வேதத்துக்கெல்லாம் ஒரு கழிப்பு ஏற்பட்டுதான். 4 மறைகளும் கழித்த நாள் எது அப்படின்னா சுவாமி எம்பெருமானார் தோன்றினார். அவர் தோன்றி இந்த ஷண்மதங்களை எல்லாம் உலகத்துக்கு உதவாத மதங்களை எல்லாம் உலகத்துவரை உய்விக்காத மதங்களை எல்லாம் என்ன பண்ணார்னா அதை வாழ்ந்தொழித்தார். அதனால சதுமறைகள் வாழ்ந்திடுநாள் என்று சொல்லும்படியாய் சதுமறைகள் வாழ்ந்திடும் நாள் எதுன்னா அதுவும் சித்திரையில் செய்ய தருவாதிரை, அது ஒரு சீர்மைன்னு தெரிவிக்கிறார். ஸ்தலாந்தரங்களிலும் பேசும்படியான பெருமையை கௌரவத்தை. ஸ்தலாந்தரம் அப்படின்னா நேற்றுக்கு பார்த்தோம், எப்படி வந்து நாள் திசையும் கொண்டாடும் நாள் அப்படின்னு சொல்லப்படியா சப்த தீபவாசிகள் எல்லாம் கொண்டாடக்கூடிய நாளா இருக்கு. மேலே இருக்கக்கூடிய வந்து உபரியாக இருக்கக்கூடிய லோகங்களே இருக்கக்கூடியவர் இந்த பிரம்மாதி லோகங்கள் சத்தியலோகங்கள் போன்றவர்களாம் இதை கொண்டாடக்கூடிய திருநட்சத்திரமாக இது விளங்குகிறது. பெருமையை கௌரவத்தை நெஞ்சால் உருவாமல் எப்பொழுதுமோ இப்படி சுவார்த்தமாக அனுசந்திக்கும்படி அவதரித்தருன இந்த திருவாதிரையை. சுவார்த்தம்னா இப்ப நெஞ்ச குறித்து தான் சொல்றார், தனக்காகவே சொல்லிக்கிறார். உலகத்துக்காக சொல்லியிருந்தார், எனக்கும் வேணுமே மோட்சம் அப்படின்னு என்ன பண்றார், சுவார்த்தமாக சொல்லுகிறார். சுவார்த்தமாக அவதரித்து சுவார்த்தமாக அனுசந்திக்கும்படி தனக்காகவே அனுசந்திக்கிறார். அப்படி என்ன சொல்றாருன்னா அவதரித்தருடைய எம்பெருமானார் அவதரித்த இந்த திருவாதிரையுடைய மகத்தையை பெருமையை மனனம் பண்ணுகைக்கு பரிகரமான மனசே. இப்ப சொல்றாரு, மனசுன்னு ஒண்ணு தனியா ஒரு தத்துவத்தை சொல்லிட்டார் அவர். ஆனால் என்ன சொன்னார், அப்ப மனனம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா அவன் தான் மனனம் பண்ணணும், நான் என்னால பண்ண முடியுமா? இப்படி சீர்மை உடைய திருவாதிரை இது, அதுல மனனம் பண்றதுக்கு என் மனசு கிட்ட சொல்றாரு, மனசே நீ என்ன பண்ணணும்னா மனனம் பண்ணைக்கு பரிகரமாக எனக்கு சகாயமா இருக்கக்கூடிய மனசு. இதெல்லாம் நான் பண்றேன்னா காரணம் என்ன, நீ எனக்கு வந்து முதல்ல முந்துத்த நெஞ்சாக இருக்கிறாயே, அதனால பரிகரம் எனக்கு வந்து கருவியாக இருந்து
அந்த எம்பெருமானாருடைய திருநட்சத்திரத்தை மனனம் பண்ணக்கூடிய மனசாக விளங்குகிறாயே, அப்படியே இத்தை விச்சேதியாமல் இடைவீடின் எந்த விதமான ஒரு தொடர்பு அருவாமல் எப்படி இருக்கலாம், அப்படியே எப்பொழுதும் நாள் திங்கள் சொல்லும்படியாய் விச்சேதியாமல் சர்வ காலத்திலும் அனுசந்தித்து போரு. ஒரு விச்சேதம் இடைவீடின்னு இந்த அனுபவத்தை நீ பண்ணிக்கொண்டே இருன்னு தெரிவிக்கிறார். இந்த திருவாதிரை என்று இதில் தமக்கு உண்டான ஈடுபாடு இருக்கிறபடி, தமக்குன்னு சொல்றது இந்த இடத்துல மாமணிகளுக்கு அவர் பிள்ளைராஜர் சொல்றாரு, இந்த திருவாதிரை தண்ணின்னு சொல்றாரு. இந்த திருவாதிரைன்னு சொல்றாருன்னா யாருக்கு இது இல்லைன்னா, இந்த திருவாதிரைனா அதுல இருக்கக்கூடிய மாமணிகளுடைய ஆதரம் என்னன்றது அதை காட்டும்படியாய் விளங்குகிறது. இத்தால் ஆச்சாரியம் ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா. ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா. இந்த தமிழ் அக்ஷரம் போட்டுனால ஒண்ணு சம்ஸ்கிருதமாக போடணும், இல்லை தமிழாவது கொஞ்சம் பிரிச்சு போடணும், சேர்த்து போடணும். ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா. ஆச்சாரியனை எப்பொழுதும் ஆச்சாரியம் ஸ்மரன்னு சொல்லக்கூடியது நினைக்கக்கூடியது. ஸ்மிருதின்னு சொல்றோம், ஸ்மரணம்னு சொல்றோம். ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா. ஆச்சாரியனை எப்பொழுதும் நினைத்திரு என்னுமா போலே அவர் அவதரித்த திருநட்சத்திர வைபவமும் அது சொல்றார். இதற்கு அனுஸ்மரணத்துக்கு உடலாயிருக்கிறது. அனுஸ்மரணம்னா எப்போ இடைவீடுன்னு பண்ணக்கூடியது. ஸ்மரணம் பண்ண அனுஸ்மரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அணுனா தொடர்ந்து கொண்டது. ஸ்மரணம் சொல்லக்கூடிய நினைக்கக்கூடியது. அப்போ தியானம் பண்ணிட்டே இருக்கு. இந்த மன இவருக்கு அனுஸ்மரணத்துக்கு உடலாயிருக்கிறது எது அப்படின்னா அந்த திருநட்சத்திர வைபவம், அவர் அவதரித்த திருநட்சத்திர வைபவம் உடலாயிருக்கு. அதுக்கு அடி ஒருத்தர் அனுஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. அது காரணம் என்னன்னா உபகார ஸ்மிருதிரே. உபகார ஸ்மிருதின்னு எனக்காக வந்தோம் இங்க இவ்வளவு பெரிய இந்த குச்சிதமான சம்சாரிகளும் குச்சிதமான இந்த நிலத்திலே கால் பாவாத இடத்திலே நீர் எமக்காக வந்துவிடுத்தீர, அதுக்காக உபகார ஸ்மிருதியை தெரிவிக்கிறார். அந்த உபகார ஸ்மிருதியின் காரணமாக அனுஸ்மரணம் பண்ணுகிறார். எம்பெருமானாருடைய சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று இந்த எம்பெருமானார் வைபவத்தை தலை கட்டுகிறார். மேல அதுக்கு மேல இந்த 3 பேரை தெரிவிச்ச பிறகு சரமபுரீஸ்வருடைய வைபவங்கள் முடிஞ்சு போடுச்சு இந்த 29 பாசுரங்களால. மேல என்ன பண்றார், அடுத்தது அந்த வியாக்கியானங்கள் அதெல்லாம் தெரிவிக்கணும். ஆனால் இந்த பேட்டிகா விவகாரம் பண்ண என்ன சொல்றார், நடுவில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அவதரித்த திருநட்சத்திரங்கள் எல்லாம் சொல்ல, திருநட்சத்திரம்லாம் சொல்லிட்டோம், மாசங்கள் எல்லாம் சொல்லிட்டோம், அவர்கள் அவதரித்த அந்த அவதார ஸ்தலங்களை சொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார். எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சர்வருடைய அவதார இந்த பிரபந்தத்திலே இதுக்கு முன்னால தெரிவித்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அவதார ஸ்தலங்களை எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். மேலே எண்ணரும் சீர் பொய்க முன்னோர் இவ்வுலகில் தோன்றிய ஊர் வன்மை மிகு கட்சி மல்லைமா மயிலை மண்ணியில் நீர் தேங்கும் குறையிலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர் ஓங்கும் உறையூர் பாணனூர் என்று தெரிவிக்கிறார். எண்ணரும் சீர் பொய்கை முன்னோர். முன்னோர்ன்ற சப்தத்தாலே முதலாழ்வார்கள் 3 பேரையும் காமிச்சுட்டாரு. எண்ணரும் சீர் பொய்கை, எண்ணிக்கை இல்லாத ரொம்ப கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு பொய்கை முன்னோர் குணங்களை உடைய பொய்கை ஆழ்வார் அந்த முதலாழ்வார்கள் இவ்வுலகில் தோன்றிய ஊர். அவர்கள் தோன்றிய ஊரானது வன்மை மிகு கட்சி மல்லை மாமயிலை மண்ணில் நீர் தேங்கும் குறையிலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர் ஓங்குமுறையூர் பாணனூர். அதே இப்போ எந்த கிரமத்துல இப்போ இவர் இதை சொல்லிட்டு வந்தாரோ, முதல்ல ஆழ்வார்களுடைய வைபவத்தை சொல்லிட்டு வந்தாரோ, அதாவது ஐப்பசி மாசம் முதல்ல ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதைவையில் முதலாழ்வார்களை தெரிவித்தார். அப்புறம் கார்த்திகை உரோகிணி நாள் என்று சொல்லும்படியாய் திருப்பான ஆழ்வாரையும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அதே கிரமத்தில் அப்படியே இது பண்றார். எண்ணரும் எண்ணுவதற்கு அரிய சீர் வைபவத்தை உடைய பொய்கை முன்னோர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்னும் இவர்கள் இவ்வுலகில் இந்த உலகத்தில் தோன்றிய அவதரித்த அருளின ஊர் நகரங்களாவன வன்மை வளப்பம் மிகு அதிகரித்த கச்சி திருக்கட்சியும் மல்லை திருக்கடல் மல்லையும் மாமயிலை சிறந்த திருமயிலையும் ஆகும். சீர் வைபவத்தை உடைய கலியன் திருமங்கை ஆழ்வார் தோன்றிய அவதரித்தருளின ஊர் நகரமானது மண்ணியாற்றின் நீர் ஜலமானது தேங்கும் நிறைந்திருக்கிற குறையலூர் திருக்கரையலூர் ஆகும். பாணன் திருப்பானாழ்வார் அவதரித்தருளின ஊர் நகரமானது உறையூர் திருவுறையூர் ஆகும். பொய்யாழ்வார் திருக்கட்சியிலும் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லையிலும் பேயாழ்வார் திருமயிலும் அவதரித்தனர் அப்படின்றத மேல ஒரு இதுவா கேட்டார். எண்ணரும் சீர் பொய்கை முன்னோர் அப்படின்னு சொன்னா எண்ணுவதற்கு அரிதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். 9ஆம் பாட்டு அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று தொடங்கி முதல்ல ஆழ்வார்களுடைய அவதார ரகசியத்தை சொல்லணும் அப்படின்ற காலத்துல என்ன சொல்றார்,
அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துழைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க. இந்த உலகத்தில் எப்படி இருக்கான்னா, அநேகம் பேர் ஒரு அஜ்ஞானத்தாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அஜ்ஞானத்தை போக்குவதற்காக தமிழிலே நற்கலைகள் செய்ய வேண்டுவதற்காக ஆழ்வார்கள் பிறந்தார்கள் அப்படின்னு ஒரு இதை தெரிவிக்கிறார். அதான் அந்த இடத்துல அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று தொடங்கி இவ்வளவாக இது பரியந்தம் ஆழ்வார்கள் அவதரித்த நாள், ஊர், திங்கள், அடைவு திருநாமங்களும் அவர்கள் செய்த வாழ்வான திருமொழிகள் என்கிறபடியே ஆழ்வார்கள் தொடக்கமானார் வைபவங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் அறியும்படி அதிஸ்புடமாக அருளி செய்தவர் அவ்வோபாதி அவர்கள் அவதரித்த தேசமும். அதை இங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இங்க ஆரம்பிக்க ஆழ்வார்கள் அவதரித்த நாள், அதை ஏற்கனவே சொல்லிட்டார். ஊர் அதை சொல்லலை, ஆனா சொல்லதாக இது காட்டுற திங்கள் அடைவு திருநாமங்களும். திங்கள்னா அந்த மாசங்கள், மாசம் நட்சத்திரத்தை சொல்லிட்டார், ஆனா ஊரை சொல்லலை. திருநாமங்களும் அவர்கள் செய்த வாழ்வான திருமொழிகள் என்கிறபடியே அவர்கள் செய்த நமக்கு வாழ்வாக இருக்கக்கூடிய அவர்களால் அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் என்கிறபடியே ஆழ்வார்கள் தொடக்கமானார் வைபவங்கள் எல்லாவற்றையும், ஆழ்வார்கள் தொடக்கமாக இருக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் அடிப்படை அதிஸ்புட்டமாக தெளிவாக அருளி செய்தவர் அவ்வோபாதி அவர்கள் அவதரித்த தேசம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த ஆழ்வார்கள் அவதரித்த தேசம், அந்த அவதார ஸ்தலங்களை எப்படி இருக்குன்னா, அயோத்தியா மதுராதிகளோபாதி ஆதரணீயங்கள் ஆகையாலே. இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அவதரித்த அவதார ஸ்தலங்கள் எப்படி அப்படின்னு கேட்டா, புண்ணிய பூமிகளைப் போலே, மதுராவை போலே, அயோத்தியை போலே. கண்ணன பெருமான் அவதரித்தான், அதனால மதுராவுக்கு இது ஒரு பிரசித்தி. அயோத்தியில ராமன் திருவவதாரம் பண்ணா அது போல என்னன்னா ஆதரணீயங்கள், அதெல்லாம் நம்ம எப்படி நமக்கு பற்றாக கொள்ளுகிறோமோ, ஆதரவான நிலமாக கொள்ளுகிறோமோ, அது போல ஆழ்வார்கள் அவதரித்த அவதார ஸ்தலங்களும் நமக்கு ஆதரணீயங்கள், நமக்கு நம்முடைய ஆதரவுக்கு உற்ற இடமாக இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார். அத்தை ஆதரணீயங்கள் அத்தை அருளி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி, அதை சொல்லணும் திருவுள்ளம் பற்றி, அவற்றை அடைவே 4 பாட்டாலே அருளி செய்வாராய். அவற்றை அதே முறையில சொன்ன முறையிலே 4 பாட்டாலே அருளி செய்வனும் அப்படின்னு இது பண்றாரு. அதில் இப்பாட்டில் பொய்கையார் தொடங்கி 5 பேருடைய அவதரண ஸ்தலங்களை அருளி செய்கிறார். 5 பேருடைய அவதார ஸ்தலங்களை இந்த பாசுரத்தால் திருக்கிறார். எண்ணரும் சீர் என்று தொடங்கி, எண்ணரும் சீர், அதாவது பரிகணனத்துக்கு முடியாதபடியான கல்யாண குணங்களை உடையரான முதலாழ்வார்கள் மூவரும். பரிகணனம், கணனை அப்படின்னா எண்றது, 1 2 3 4 இது சொல்லும்படியா எண்ணக்கூடியதா இருக்கு. ஒரு எண்தானிமின்னியே வந்தியலுமாறு என்னண்டே இருந்தாராம் ஆழ்வார். 1 2 3 4 அப்படின்னு எண்ணிட்டே வந்தாராம். 24 தான். 24 வந்தோடனே இந்த ஜீவாத்ம தத்துவம் வந்துடுது. அதுக்கு மேல 25 நாள் பெருமாளே வந்துட்டான். அது போல எண்ணும்படியா இருக்கக்கூடிய எண்ண முடியாத குணங்கள் இருக்கு அவனுக்கு. எண்ணில் பல்குணத்தன் என்று சொல்லும்படியாய் அவ்வளவு குணங்கள் இருக்கு, ஒரு தோஷமும் இல்லாத. அதுவும் ரெண்டும் எண்ணில் பல்குணத்தன், எண்ணில் கேடில் தீதிலா குணத்தன்னு சொல்லலாம். அதாவது குணங்கள் நிறைய இருக்கு, அதையும் எண்ண முடியாது. அது தீய குணங்கள் எது இருக்கு அதையும் எண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அது இருந்தா தானே எண்றதுக்கு. அது போல எண்ணில் பல்குணங்கள், இவர்கள் பரிகணனத்துக்கு முடியாதபடியான கல்யாண குணங்கள் நிரம்பியா இருக்கக்கூடியவர்கள். எண்ணில் எண்றதுக்கு முடியாது அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எண்ணுவோம் இல்லை, நம்ம நெஞ்சால நினைக்கிறோமே, அதுவும் ஒரு எண்ணம் தானே. அதாவது அந்த எண்ணத்துக்கும் அரிதாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் புரிந்தவர். இவ்வளவு கல்யாண குணங்களா அதை எண்ணி நம்மளால முடிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் பரிகணனத்துக்கு முடியாதபடியான கல்யாண குணங்களை உடையரான முதலாழ்வார்கள் மூவரும். எண்ணில் தொல்புகள், அது எண்ணிக்கை அற்றது. எண்ணில்னா எண்ணிக்கை அற்றது, இந்த இன்ஃபைனைட் சொல்ற மாதிரி. தொல்புகள் அப்படின்னா பழமையான புகழ். ஆழ்வார்களுக்கு திடீர்னு ஒரு புகழ் ஏற்பட்டதானே, அவர்கள் எந்த காலத்திலே அவதாரம் செய்தார்களோ அப்படியே திருத்துழாய் அங்குரிக்கக்கூடிய காலத்திலே மனத்தை போல அவர்கள் இது இருந்தார்னா அந்த அங்குரி அவர் பிறந்த நாள்களில் இது பண்றாரு. அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன்னு தெரிவிக்கிறார் தொழியாழ்வார். அவர் எங்க எப்ப பெருமாளை சேவிச்சார்னா, முதல்ல நான் கருவரங்கத்துல அந்த புஷ்பத்துல தானே அயோனிஜர் புஷ்பத்தினுடைய கருவுல இருக்கக்கூடிய காலத்திலே அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன்னு சொல்றார். அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும் அவர்னு பாத்துக்கிறாங்க. எண்ணில் தொல்புகள், அதனால பிறப்பதற்கு முன்னே அவர்கள்லாம் புகழ் ஏற்பட்டது, அப்புறம் தான் பிறந்த அழகர். தோன்றின் புகழோடு தோன்றுகான்னு சொல்றாரு. இல்ல இவர்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி புகழ் முதல்ல தோன்றித்து, அப்புறம் தான் இவர்கள் தோன்றினார்கள். எண்ணில் தொல்புகள் போலே பத்ம பவோப்பிய கண்யங்களாயிரே இவர்கள் குணங்கள் இருப்பது. பத்ம பவோபி அகண்யம்னு தெரிவார். பத்ம பவோபின்னா எம்பெருமானுடைய நாவி கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரமன். அப்போ என்ன பண்றான் அந்த பிரமன் என்னன்னா, பிரமனுக்கு எவ்வளவு புகழ்கள் உண்டு. ஆனால் அந்த பிரமன் என்ன சொல்றான், அவனுக்கு அகண்யம்னு சொல்லும்படியாய் அவனுடைய புகழையே இன்னும் பட முடியாது அப்படின்னு சொல்கிறார்.
பத்மோபிய வாசி கண்யங்களால இவர்கள் குணம் அதை போல இவர்களுக்கு இருக்கானா, அவனுக்கு எப்படி குணங்களை எண்ண முடியாதோ இவனுக்கும் அப்படி எண்ண முடியாத குணங்கள் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முதலாழ்வார்கள். இப்படி அகண்ய குணகண மகாவைபவத்தை உடையரான இவர்கள். அதை என்ன எண்ணிக்கை, அகண்யன்னா எண்ண முடியாது, அகண்ய குண கணம். அது குணம்னு மட்டும் சொல்லல, கணம்னு சொல்லிட்டார். திருப்பாவையில் சொல்றாரு, கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து. திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்களை எண்ண முடியலையா. ஏன் எண்ண முடியல அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்துல ரொம்ப நிறைய பசு இருக்கு, அப்ப கூட்டம் கூட்டமா சேர்த்து எண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். கணத்தையும் எண்ண முடியலான்றான், கூட்டத்தையும் எண்ண முடியல. அதனால இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அகண்ய குண கண மகாவைபவத்தை உடையவர். கூட்டம் கூட்டமா அவர்கிட்ட குணம் இருக்கு, ஆனால் அதை கணனை அதற்கு எண்ண முடியாத குணங்களாக இருக்கு, அந்த கணங்களை கூட எண்ண முடியல. மகாவைபவத்தை உடையரான இவர்கள் இந்த ஜகத்திலே அவதரித்திருந்த ஊர்கள் இன்னதென்கிறார். அப்படிப்பட்ட இவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள் இந்த ஜகத்திலே அவதார ஸ்தலம் ஒன்று உண்டே, அது என்ன என்று தெரிவிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். வன்மை மிகு கச்சி மல்லை மாமயிலை என்று 3 ஊர்கள் தெரியும். கச்சி, மல்லை, மல்லை, மாமயிலை. திருக்கடல் மல்லை திருமயிலைன்னு சொல்லக்கூடியது. அதாவது மகாநகரங்களான காஞ்சியாதி நகரத்திரயமும் கீழ் உக்தரான மூவருடையும் அவதரண ஸ்தலங்கள். மகாநகரங்கள் 3 நகரங்கள்னு சொல்லக்கூடியது. எப்படின்னா மகாநகரங்கள். காஞ்சின்னு காஞ்சி பத்தி சொல்லணுமா, நகரேஷு காஞ்சி முக்தி தரும் நகரேஷு முக்கியமாம் காஞ்சின்னு சொல்லும்படியாய் சப்தபுரியில இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியது காஞ்சின்னு சொல்லக்கூடியது. காஞ்சியாதி நகரங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு மேல திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட ஸ்தலமாக இருக்கிறது. அது தலசேன திருவாருடைய இதுவா இருக்கு, புதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலமா இருக்கக்கூடியது. காஞ்சியாதி நகரமும் அதுக்கு மேல திருமயிலின்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இருக்கும். நகரத்திரையும் கீழ் உக்தரான மூவருடையும் அவதரண ஸ்தலங்கள் என்கை கட்சிக்கு மிக்க வன்மையாவது. அது சொல்றாரு, ஒரு இதுவா எடுத்து காட்ட போற மேல. கட்சிக்கு மிக்க வன்மையாவது நிறைந்த சீர்மை நீள்கட்சி. அது இது எப்படி அன்வயம் பண்ணணும் அப்படின்னா, வன்மை மிகு கட்சி மல்லை மாமயிலை 3 பிரதேசங்களை காட்டியிருக்காரு. வன்மை அப்படின்னா வளம் மிக்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு. அப்போ வன்மை மிகு கட்சி, வன்மை மிகு மல்லை, இந்த விசேஷத்தை 3 திவ்ய தேசத்திலையும் அவதாரத்திலையும் சேர்க்கணும். வன்மை மிகு கட்சி, வன்மை மிகு மல்லை, வன்மை மிகு மாமயிலை என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. நிறைந்த சீர்மை நீள்கட்சி என்னும்படி காஞ்சிபுரத்தை சொல்லக்கூடிய காலத்துல நிறைந்த சீர்மை நீள்கட்சி என்னும்படி திருப்பதிகளாலே நிறைந்த சீரை உடைத்தாய். காஞ்சிபுரம் எப்படி இருக்குன்னா கோயில்களால் நிறைந்த திவ்ய தேசங்களாலே நிறைந்திருக்கும். நீரகத்தாய் நடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தான். ஒரு சன்னிதியில போய் இருந்தா திருமண பக்கம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காளே. அது நாங்க திருவள்ளிக்கேணில ரொம்ப வேடிக்கை சொல்றோம், இந்த ஊர்ல பிளாட் சிஸ்டம் மாதிரி பெருமானம் இருக்கான்னு சொல்லுவோம். பிளாட் சிஸ்டம்ல பார்த்தா எல்லாம் ஒண்ணு கொடுத்த நம்மளால இருக்க மாதிரி, அந்த இடத்துல பார்த்தா 5 வை அமுதுன்னு சொல்ல முடியாது, 5 பெருமாள் இருக்காரு. அதுக்கு மேல ஒரு தாயார் ஒருத்தர், தனி கோயில் நாச்சியார் ஒருத்தர் இருக்காரு. அது தவிர ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய சன்னிதி. அதே போல என்னன்னா காஞ்சிபுரத்துல என்ன இருக்கு, இடம் நிறைய இருக்கு, விசாலமா இருக்கு, நிறைய திவ்ய தேசங்களாவே ஏற்பட்டிருக்கு. நிறைந்த சீர் நீள்கட்சி, நிறைந்த சீர்மை நீள்கட்சி என்னும்படி திருப்பதிகளாலே நிறைந்த சீரை உடைத்தாய். அழகாய கட்சி திருமங்கையாழ்வார் பாடக்கூடிய 10 பாதங்கள் வைகுந்த விண்ணகரத்துக்கு பாடின பாசனங்கள் எல்லாம் அழகாய கட்சி. அழகாய் சொல்லுவன் சொற்பொருள் தானவையாய் சுவையூரில் நாத்தமும் தோத்தமுமாய் நல்லரண்ணாரணன் நான் முகற்கு இடந்தான் தடன் சூழ்ந்த அழகாய கட்சி. 10 பாசனங்கள்ல சொல்லக்கூடியது அழகாய கட்சி. அழகாய கட்சி இல்லாத பாசனமே கிடையாது என்றபடியே நகர அலங்காரங்களை உடைத்தாய் இருக்கை. அப்படிப்பட்ட அலங்காரங்களை உடைத்தாய் இருக்கை. நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்னோ மன்றார் பொழில் கட்சி மாண்பு. அது திருமங்கையாழ்வார் பாடுறார், நின்னான் இறந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையேன்னு பேரு. திருநீர்மலையில எப்படி இருக்கு பெருமாள், எப்படி இருக்கார், நின்ன திருக்கோலத்தில் இருக்கார், இருந்த திருக்கோலத்தில் இருக்கார், நின்னான் இருந்தான் கிடந்த திருக்கோலத்தில் நடந்த திருக்கோலத்தில் இருக்கார் திருநீர்மலையில. ஆனா இவர் என்ன சொல்லிட்டார் இந்த இடத்துல, நின்னான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்னார் பொழில் கட்சி மாண்பு. கட்சியினுடைய பெருமை என்ன தெரியுமா, நின்னான் இருந்தான் கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டார். இது எங்க அப்படின்னா ஒரே ஸ்தலத்துல இல்ல, நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கனை கிடந்து எண்ணிலாத முன்னெல்லாம் என்று சொல்லும்படியாய் ஒரு ஸ்தலத்துல நின்றுருக்கான், ஒரு ஸ்தலத்துல கிடந்திருக்கான், ஒரு இதுல வீத்திருக்கிறான் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட மாண்பு வாய்ந்த திவ்ய தேசங்கள் அமைந்தார். அதாவது ஒரே ஸ்தலத்துல ஏற்றிருக்கிறது அந்த திருநீர்மலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. காஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நின்னான் இருந்தான் கிடந்தான் உண்டு. அது என்னன்னா தனி திவ்ய ஸ்தலங்களா இருக்கு.
அதான் நின்ன தந்தை ஊரகத்து இருந்து தந்தை பாடகத்து அன்னு வெக்கனை கிடந்தது என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அது மன்னார் கோயில் கச்சி மாண்பு என்றும் சொல்ல கடவுதிரே. அன்னிக்கே கச்சி வெக்காவிலே கிடந்த சர்வேஸ்வரனையும் கச்சி நகர் வந்து ஆழ்வாரையும் சம்சாரிகளும் கண்டு வாழும்படி உபகரித்துக் கொண்டிருக்கிற ஔதாரியம் ஆகுமாம். அதாவது கச்சி வெக்காவிலே கிடந்த சர்வேஸ்வரன் யதோக்தகாரி பெருமாள் கச்சி நகர் வந்து ஆழ்வாரையும் சம்சாரிகளும் கண்டு வாழும்படி உபகரித்துக் கொண்டிருக்கிற ஔதாரியமாகுமா. இந்த கட்சிக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ன்றவர் வந்து அந்த அந்த ஆழ்வாருக்கே ஆட்பட்டவராய் அடியவருக்கு என்ன சொல்றது, அடியவர்களுக்கு பராதீனனாய் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பேரை காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடியவன் அவனும் அந்த கச்சி நகர் வந்துதித்த ஆழ்வார் கைதசேர் பூம்பொழில் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான்னு தானே தனியன் இருக்கு. அதனால கச்சி நகர் வந்துதித்த ஆழ்வாரையும் சம்சாரிகளும் கண்டு வாழும்படி நம்ம போல இருக்கோம்லாம் வாழும்படி உபகரித்துக் கொண்டிருக்க ஔதாரியமாகுமாம். கச்சி நகருக்கு என்ன பெருமைன்னா அது பெரிய வன்மை மிகுன்னு சொன்னாரோ இல்லையோ, இப்போ வள்ளல் தன்மை புரிந்துதா இருக்கு. என்ன வள்ளல் தன்மை அதுன்னா, நமக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளையும் பொய்கை ஆழ்வாரையும் நமக்கு தரிசிக்கும்படியான ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மல்லை கச்சி கிடந்தவனோர் என்று அனந்தரத்திலே கடல் மல்லை தலசனம் என்றாரே. கட்சிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாமல்லைன்னு சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லை. கச்சி கிடந்தவனூர் என்ற அனந்தரத்திலே கடல் மல்லை தலசேனம் சொல்லக்கூடிய காலத்துல அவருடைய திருமங்கியாழ்வார் வாசனம் கடல் மல்லை கச்சி கிடந்தவனூர் கடல் மல்லை தலசேனம் தான் வந்து பாசனோட மங்களாசாசனமே என்ற அனந்தர கச்சி கிடந்தவனூர் சொன்னார். உடனே கச்சி கிடந்தவனூர் சொன்ன உடனே என்ன மல்லை கிடந்தவனு சொல்லணுமே, உடனே கடல் மல்லை தலசேனம் என்று ஆறீரே. தத் சமமான கடல் மல்லை. அப்போ கட்சிக்கு என்னென்ன பெருமை உண்டோ அதுக்கு சமமான கடல் மல்லை என்று சொல்ல முடியாது திருக்கடல் மல்லை. வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் என்ன கடவுதிரே. வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய். அதாவது அந்த திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட பிரதேசம்னா ஒரு சமுத்திரம் சூழ்ந்திருக்கக்கூடிய பிரதேசமா இருக்கிறது. அதனால்தான் பேர்லயே கடல்னு இருக்கு. திருக்கடல் மல்லைன்றது கடல்ன்றது அந்த பேர்லயே இருக்கக்கூடியதா இருக்குது. வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய். அந்த மல்லையை சூழ்ந்து இருக்கக்கூடிய சமுத்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த முத்துக்களெல்லாம் கொழிக்கக்கூடிய மாமணி வந்துந்து முன்னீர். கடல் எப்படிப்பட்டது, ரத்னாகரமாச்சே. என்னத்தை கொண்டு வந்துடுறதுன்னா அந்த அலையில கொண்டு வந்து அந்த முத்துக்களை எல்லாம் மணிகளை எல்லாம் கொண்டு தள்ளக்கூடியதாய் பெருமை வாய்த்ததாய் இருக்கிறது. வங்கத்தால் அப்படின்னு கேட்டா அது அந்த வங்கம்னு சொல்லக்கூடியது கப்பல். கப்பல் வந்து அது அந்த வளமா இருக்கக்கூடியது அப்படின்றத காட்டுது. வன்மை மிகுன்னு சொன்னா வளமா இருக்கக்கூடியதுன்னு காட்டுனா அந்த இடத்துல நிறைய வியாபாரங்கள் நடக்குதுன்னு சொல்லணுமே. அப்ப வன்மை மிகு வங்கத்தால் மாமணி உந்து என்ன கடவுதிரே. விலையில்லாத ஜீவேஸ்வரங்களை இரே உட்கொண்டிருந்தது. தெரிவிக்கிறார் விலை இல்லாத, அதாவது முத்து ரத்னாகரம் கடல்ல இருந்து வந்து கொழிக்கிறது அதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து வேலை சொல்லலாம் அப்படின்னு இதுக்கு எவ்வளோ ஒரு நிர்ணயம் பண்ணலாமோ இல்லையோ. இதனுடைய வந்து விலை மதிப்பற்றது. ஆனா இது 1 கோடி பெறும், இது வந்து 10 லட்சம் பெறும் அப்படி விலையை சொல்லலாம் அந்த ரத்தங்களுக்கெல்லாம் மணிகளுக்கெல்லாம். ஆனால் விலை பெறாது யார் அப்படின்னா அந்த ஜீவேஸ்வரர்கள் தெரிவிக்கிறார். ஜீவேஸ்வரன் சொல்லக்கூடிய ஜீவனும் ஈஸ்வரனும் யார் அப்படின்னா ஜீவாத்மாவா இருக்கக்கூடியவர் வந்து பொய்கையார் பூதத்தாரா இருக்கக்கூடியவர், மேல வந்து திருக்கடல் மல்லை தலசேன பெருமாளா இருக்கக்கூடியவர். ஜீவேஸ்வரங்களை உட்கொண்டிருக்கிறது. அந்த கடல்ல மணிகள்லாம் உட்கொண்டிருக்கிறதுன்னா அதெல்லாம் மணிகளுக்கெல்லாம் என்னன்னா அதுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியும். விலை நிர்ணயம் பண்ண முடியாத வஸ்து என்னன்னா வந்து ரொம்ப மதிப்பற்ற விலை மதிப்பற்றதாக இருக்கக்கூடிய வஸ்து 2 வஸ்து அதுல இருக்கு. ஒண்ணு ஜீவாத்ம தத்துவம், ஒன்று பரமாத்ம தத்துவம். அதான் வந்து பூதத்தாழ்வார் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து திருக்கடல் மல்லை தலசைனத்துறைவார். 2 பேரும் வில்லை என்ன கடவுதிரு விலையில்லாத ஜீவேஸ்வரங்களை உட்கொண்டிருக்கிறது. அதாவது சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தாரையும் அது மேல தெரிவிக்கிறார். அவரே சொல்றாரு சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார். முத்துக்கள் சேரக்கூடிய கடல் மல்லையிலே திருவவதாரம் பண்ணின பூதத்தாழ்வார் அவரையும் கடல் மல்லை தலசைனத்துறைவாரையும் இங்கு உரைக்கிறது. அதாவது இந்த இடத்துல சில புஸ்தகங்கள்ல பாட்ட பேதம் இருக்குன்னு உரைக்கிறதுன்றது, சில புஸ்தகங்கள் கொழிக்கிறதுன்னு போட்டிருக்கான் சொல்றான். அப்படியா இருக்கு? உரைக்கிறது தான் இருக்கா? சில புஸ்தகங்கள் இருக்கா. அது இந்த எடிஷனா எந்த எடிஷன் தெரியல. ஆனா அர்த்தம் ஏகதேசமா வந்து ரொம்ப இது கிடையாது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அந்த பிரகரணத்துக்கு சேர கொழிக்கிறதுன்னு போட்டாலும் இந்த மாமணிகள் கொழிக்கும் அப்படின்னு சொல்லும்படியாய் அந்த மாமணிகளை கொண்டு அந்த கடல்ல தள்ளுகிறதுன்ற அர்த்தம் தான் கிடைக்கிறது. உரைக்கிறதுன்றது அது சொல்லுகிறதுன்னு. அதனால ஒன்றும் ரொம்ப பெரிய அர்த்த வித்தியாசம் ஒன்றும் வரப்போறது இல்லை.
மாமயிலை. அதுக்கு மேல தெரிவிக்கிறார். ரெண்டு தான் முடிச்சிட்டார். வன்மை கட்சி மல்லை ரெண்டுத்தையும் முடிச்சார். மாமயிலை அதுக்கு மேல போயிடுவார். நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை என்னும்படி. அதாவது திருமழிசேழ்வாருடைய பாசனத்தை எடுக்கிறார். தாளால் உலகம் அளந்த வசதியை கொள் வாளா கிடந்தருளும் வாய் திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியான் ஐந்தலை வாய் நாகத்தணின்னு பாசுறோம். இப்படி சொல்லக்கூடிய காலத்துல பார்த்தால் எப்படின்னா அந்த திருவல்லிக்கேணியும் அந்த மாமயிலையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அவ இப்ப அவதார சொல்ல பெரிய அந்த ஊர்ல பெரிய விசாரங்கள்லாம் உண்டு. இவர் எங்க பிறந்தார், பேயாழ்வார் இங்க பிறந்தாரா அங்க பிறந்தாரா. அந்த காலத்துல ரொம்ப விசேஷமா கேசவன் சன்னதி தான் அவதார ஸ்தலம். அதான் மயிலாப்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய கேசவன் சன்னதி தான் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். இல்ல சில பேர் சொல்லுவாங்க மாதவன் சன்னதி தான் அவதார ஸ்தலம். காஞ்சி சுவாமியோட யாரோ கேட்டாலாம், கேசவன் அவதார ஸ்தலமா மாதவன் அவதார ஸ்தலமான்னு. ரெண்டுமே வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதுன்னு தான் ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பாடிட்டார். அதனால நீங்க ரெண்டு பேருமே வச்சுக்கோங்கட்டோம். அது போல என்ன அப்படின்னா சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா மாமயிலை மாவல்லி கேணியான் தாளால் உலகம் அளந்த வசைவே கொல் சொல்லும்படியாய் எம்பெருமான் வாமனாவதாரமான அப்புறம் திருவிக்கா உதகதானத்தை ஏற்று உலகத்தை அளக்கிறான். அப்படி அளக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றான், எல்லா லோகங்களையும் அறக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இந்திரனுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்குறான். அதுல காட்ட விஷயம், இந்த பாசுரத்தை காட்ட விஷயம் என்ன, தாளால் உலகம் அளந்த அசைவே கொல். அந்த மாதிரி உலகத்தை எல்லாம் காட்டியும் மேட்டியும் வளர்ந்து அதனால உனக்கு ஒரு ஆயாசம் ஏற்பட்டது, சோர்வு ஏற்பட்டதோ. அசைவைக்கோள் வாழா கிடந்தருளும் வாய் திறவாய். இந்த பாசுரம் யாருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாதன் ரங்கநாதனுக்கு திருவள்ளிக்கண்ணில் எழுதுறது கூட ரங்கநாதனுக்கு பாடுறாரு இந்த பாசுரத்தை. ஏன்னா அவர் தானே சைன பெருமாளங்க. வாழா கிடந்த அந்த ஆயாசத்தினால் வாழா கிடந்தருளும் வாய் திறவான். வாய் திறவாத படுத்துருக்கே அந்த இதெல்லாம் காட்டையும் மேட்டையும் அளந்ததுனாலயா வாழா கிடந்த நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியான் என்று சொல்லும்படியாய் பாடுகிறார். அப்போ நீளோதம் வந்தலைக்குன்னா கடல் அலைகள்லாம் படும்படியாக இருக்கக்கூடியது மாமல்லை இது இந்த திருவல்லிக்கேணி. அப்போ அதுக்கு மேல காட்டக்கூடிய அர்த்தம் என்ன இருக்குன்னா, அதாவது திருவல்லிக்கேணின்றது ஒரு கிராமம் போலே, அது எந்த கிராமத்தோட சேர்ந்திருக்கும், ஒரு நகரத்தோட சேர்ந்திருக்கும் இல்லையா, அது திருமயிலை போலே. மாமயிலைன்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றது, ஒரு நகரத்தை போலே அந்த நகரத்துக்கு உட்பட்ட பிரதேசமா இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி என்று காட்டுகிறார்கள். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். நீளோதம் இலக்கியம் மாமயிலை என்னும்படி மகதாக்பயர் அவதரணத்துக்கு தகுதியான மகாநகரமான மயிலை. ஆக்பயர், ஆக்பயர்னா வழங்கப்படக்கூடியவர். யார் இவர், பெரியவர் அப்படின்னு சொல்ற மகான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல மகத் ஆக்பயர் என்று வழங்கப்படுவரா இருக்கக்கூடிய ஒரு பெயர். அவரை சொல்றார், பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனேன்னு பெருமாள் திருமணி சொல்றாரு. ஆனா இவரை தான் நிர்தேசம் பண்றது. பெயரே எனக்கு யாவரும் யானுமை. ஆழ்வார்கள் எல்லாரும் பேசித்தே பேசும் ஏக்கன்றவர்கள் தானே. இவரை சொன்னா அவரை சொன்ன மாதிரி கூட வச்சுக்கலாம். பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயரே. உலகத்தில் இருக்கக்கூடியவன் என்ன பித்து பிடிச்சவன் நினைக்கிறா. எனக்கு எப்படி தோன்றதுன்னா உலகத்தில் இருக்காருன்னா கொஞ்சம் பித்து பிடிச்சவா தான். ஆனபடி எல்லாரும் சொல்லின்னு போட்டோமே, அவர்கள் என்ன பைத்தியம் சொல்லட்டும், நான் அவர்களை பைத்தியம் சொல்லுவேன். அதனால ஒன்றும் புரியல. பெயரே என யானுமோர் பெயனே எவருக்கும் இது பேசினேன் அயனே அரங்காய் என்ன இருக்கிறேன் பேயனாய் ஒழிந்தேன். நான் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்க. என்ன பேயன்னு சொல்ல பரவாயில்ல, பித்து பிடிச்சவன் தானே சொல்ற. யாருக்கு நான் பித்து பிடிச்சவன்னா எம்பெருமானுக்கு பித்து பிடிச்சவன். அதனால சொல்லிட்டு போப்போம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை, நீ சொல்றது சரிதான். ஆனா சொல்லும் போது நான் இதராளுக்கு பித்து பிடிச்சோன்னு சொல்லிடாத தயவு செஞ்சு. அதுதான் அவருடைய விண்ணப்பமா இருக்கும் அந்த இடத்துல. வந்துதைத்த வெண்திரைகள் இத்தியாதி. வந்துரைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்க மணி விளக்காம் எந்தை ஒருவல்லி தாமரையால் ஒன்றிய சீர்மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்னு என்று சொல்லும்படியா இது திருவல்லிக்கேணின்னு இருக்கக்கூடிய பாசனம். ஆனால் என்ன இந்த இடத்துல எடுத்து காட்டுறது காரணம் என்ன அப்படின்னா, இது அதை சேர்ந்த பிரதேசமா இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த காலத்துல அவர் சொல்லிட்டு போயிட்டார். அது இந்த காலத்துல எது அவதாரஸ்தலம் நம்ம சர்ச்சை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பெரியவர்கள் எழுதி வச்சதுதான் அவதாரஸ்தலம், அவ்வளவுதான். அதை பத்தி ஒன்றும் இதுவே கிடையாது. அவதார ஸ்தலம்ன்றதுனால இப்ப என்ன முக்கியம், அதுக்கு பிராதானியம் இருக்குன்றது ஒரு விஷயம். ஆனா அதை காட்டுல பிராதானியமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த ஆழ்வார்கள் இடத்துல நமக்காக தோன்றினார்கள், அதுதான் முக்கியமான விஷயம். ஆழ்வார் திருநீர்ல போய் ஆழ்வாரை செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை. அனுதினம் 360 நாள் செய்யணும்னு ஆசை. ஆனா நம்ம இந்த ஊர்ல இருக்கோமே, இந்த ஊர்ல இருக்க ஆழ்வாரை செய்ப்போம் இத்தியாதி. அதுவும் அப்படியே இருக்கு. அது போல அதுவும் அப்படியா இருக்குன்னா அந்த மாமயிலைன்னு சொல்லக்கூடியதும் இது போல மேல தெரிவிக்கக்கூடிய கட்சி மாமல்லை போல இருக்கக்கூடிய மாமயிலையும் தெரிவிக்கிறார். சீர்கலியன் தோன்றிய ஊர் மண்ணியில் நீர் தேங்கும் குறையூர். அதுக்கு மேல திருமங்கையாளரோட அவதாரத்தில் தெரிவிக்கிறார். கொண்ட சீர் தொண்டன் கலியன் என்கிறபடியே ஞான பக்தியாதி கல்யாண குணங்களையும்
திருமங்கையாளர் சொல்லக்கூடிய காலத்துல சீர்கலியன் தோன்னிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்து அது அந்த ஊருக்கு ஒரு சீர் பெருமை அப்படின்னு கேட்டார். இல்ல அந்த திருமங்கையாளர் தான் கொண்ட சீர் தொண்டன் கலியன் அப்படின்னு சொல்லும்படியாய் சீர்கலியன் சொன்னாரே. சீர்கலியன்னா பெருமை வாய்ந்த கலியன் அர்த்தம். அப்ப சீர்கலியன்ற என்கிற என்ன இதனால இவருக்கு சீர்மை அப்படின்னு கேட்டா ஞான பக்தியாதி கல்யாண குணங்களையும், அதாவது என்ன பண்ணான்னா ஞான பக்தி ஆதி கல்யாண குணங்களை, அதனால என்ன பண்றது நிறைய கைங்கரை கல்யாண குணங்களையும் அரும்பரல் அன்புக்கிட்டு அடிமை பூண்டு இந்த எண்ணும்படி அத்தாலே உண்டான வாச்சிக காய்க ரூபமான கைங்கரிய சம்பத்தை. சீர்கலியன்னு சொல்லதுக்கு காரணம் என்னன்னா அவர் பண்ண கைங்கரியங்கள், வாச்சிக கைங்கரியங்கள், மானச கைங்கரியங்கள் என்று சொல்லும்படியாய், காய்க கைங்கரியங்கள் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. அதனால்தான் அவர் சீர்கலியன்னு தெரிவிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அவர் கைங்கரியம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஏதோ உந்து சக்தி இருக்கணுமே. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தி, அந்த ஞான பக்தி ஆகியதுலாம் உந்துதான் பக்தி. அந்த பக்தி ஞானத்தினாலே ஞானம் முதிர்ந்தா இருக்கக்கூடிய பக்தி, ஞானம் கனிந்த நலம்னு சொல்லக்கூடிய பக்தி இல்லையா, அந்த பக்தியினாலே உந்த பெற்றவரானால் அதனால என்ன பண்றாருன்னா வாச்சிக கைங்கரியங்கள் காய்க கைங்கரியங்கள் எல்லாம் செய்தார் என்று காட்டுகிறார்கள். பராசரப்பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கராய ஸ்தோத்தை ஒரு ஸ்தோத்திரத்தை இடுகிறார் திருமங்கையாழ்வாருக்கு. ஜிதபாக்கிய ஜினாதி மணிப்பிரதமா அபிவைதிக என்னிவ ரங்கபுரே மணிமண்டப பிரகணான் விததே பரகால கவி பிரணமே மகிதான்னு தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்னன்னா பல விஷயங்கள்ல சதஸ்ல சொல்றதுக்கே இப்ப பயமா இருக்கு. யார் எதை சொன்னாலும் இந்த விஷயங்களை யாரோ ஒரு சுவாமி சொல்லக்கூடிய காலத்திலே பல எதிர்ப்புகள் இருக்கு. அதாவது காட்ட வந்த விஷயம் இது என்னன்னா திருமங்கை ஆழ்வார் ஒரு சமயம் நம்பர்மாலை போய் மங்களாசாசனம் பண்றார். பண்ணக்கூடிய காலத்திலே அவர் ஒரு நியமனம், நம்பர்மாலை ஒரு நியமனம் விடுறார் அவர்கிட்ட. நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விசேஷமா அந்த கோபுரம் பிரகாரம் மண்டபங்கள்லாம் இந்த இடத்துல எழுந்தருள வேணும், இந்த இடத்துல அதை நீர் கட்ட வேணும், உனக்கு இது நம்மளுடைய ஆகியன்னு சொல்லிட்டார். சரி, உடனே திருமங்கை ஆழ்வார் தான் அவர் பிரசித்தமாச்சு. பணம் அவர்கிட்ட பணம் எதுவும் கிடையாது, பெரிய செல்வந்தர் சொல்ல முடியாது. ஊரிலேன் காணிகளே உறவு மற்ற ஊரிலே என்று சொல்லும்படியாய் அவர் ஒன்றும் பெரிய தனவான்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் யாரா பணம் கேட்டா அவருக்கு எடுத்துன்னு வரதுக்கு வழி தெரியும். அப்படிப்பட்ட வழி அவர் யோஜனை பண்றவருக்கு என்ன பண்றார், அவருக்கு 4 சீடர்கள், தாழ் ஊதுவான், தோளா வழக்கன், நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான் சொல்லும்படியாய் அவருக்கு அப்படிப்பட்ட சீடர்கள் திருமங்கை ஆழ்வார் கீழ். தாழ் ஊதுவான ஒரு பூட்டை பூ அப்படின்னு ஊதினான்னா போட்டு திறந்துடுவான். நீர்மேல் நடப்பான், நீர்மேல் நடக்கூடிய சாப்தி படைந்தவன். நிழலில் ஒதுங்குவான்னா ஒரு நிழல்லையே தன் மறைஞ்சிட்டு போயிடுவான். தோளா வழக்கன் அவன் கோர்ட்ல போன கேஸ், கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்கணுமே, அதுக்கு அவன் பேசக்கூடியதுன்னா எந்த கேஸ்லையும் அவன் தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சீடர்களை கொண்டவராக இருந்தால் அவர்கள் கூட்டி விசாரம் பண்றாரு. நம்பர்மால் ஆகிய நமக்கு இந்த இடத்துல திருவரங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், இது பெரிய திருவரங்கம்னு சொல்றோமே, இது நிஜமாக பெரிய திருவரங்கமாக பரிமளிக்க வேணும் அப்படின்னா இந்த கோபுர மண்டப பிரகாராதிகள் எல்லாம் நம்ம கட்டியே ஆகணும். அப்படி கேட்டக்கூடிய காலத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கள் சொன்னாரா, ஒரு உபாயம் சொல்றேன். ஒரு இடத்துல நாகப்பட்டினம்ன்ற ஒரு இடத்துல ஒரு பௌத்த விக்கிரகம் ஒன்று இடத்துல அப்படியே பூர்ணமா ஸ்வர்ணமயமா இருக்கக்கூடியது. அப்படி ஸ்வர்ணமயமா இருக்கக்கூடிய விக்கிரகத்தை இங்க கொண்டு வந்து விடலாம் அப்படின்னாராம். ஆழ்வார் உச்சிதம்னாராம். இந்த மாதிரி சொல்லலாமா ஒருத்தர் அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, பராசரப்பட்டர் சொல்றாரு, இல்ல இப்போ இந்த பௌத்த விக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அவைதிகமாக இருக்கிறது. அந்த மதமே எப்படி இருக்குன்னா வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதம், அதனால அவைதிக மதம். அதுல இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாம் அவைதிகமா. கேடியா ஒரு நாள் கூட சொன்னேன், சாமிநாத ஐயர் கேட்டாராம் காஞ்சி சுவாமி இடத்துல, நீங்களெல்லாம் ஊர்த புன்றங்கள், துவாதச ஊர்த புன்றங்கள் தரித்து கொண்டே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ராமானுஜன்ற பாத்திரங்களுக்கெல்லாம் ஏன் திருமண் காப்பு போடுறேன்னா என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டுன்னு சொல்லும்படியாய், எனக்கு மட்டும் சொல்லல, அது என்னுடைய உடைமைகளா இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு உண்டுன்னு சொன்னார்னு கீழே தெரிவிச்ச ஒரு நாள். அதே போல சொல்றார், அவைதிகமாக இருக்கக்கூடியது, அவ்விடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொர்ணமா இருக்கு, விலை மதிப்பற்றதாக இருக்கிறது. அவைதிகமா இருக்கிறத வைதிகமா ஆகணும்னு பார்த்தாங்க. அதை போய் திருட்டுன்னு சொல்லுவாளா, இதை போய் திருட்டுன்னு சொல்லுவாளான்னு கேட்கறான். கண்ணனமரம் அண்ணன் திருட்டின காலத்திலே சொல்றாங்க, அதை போய் திருட்டுன்னு சொல்லுவாளா, தன் வீட்டுல ஒரு குழந்தை எடுத்து சாட்டுதுன்னா அது திருட்டா. அது போலதான் இந்த இடத்துலயும் அவைதிகமா இருந்ததை வைதிகமா ஆக்கணும்னு நினைச்சார். அந்த அந்த அச்சேதனங்களுக்கெல்லாம் ஒரு பிராப்தி கிடைச்சது என்று சொல்லும்படியாய் அதையெல்லாம் கொண்டு வந்தவராய் இருக்கிறாய். எவ்வளவு கைக்கரியங்கள். அது போல இந்த கோபுர மண்டப பிரகாராதிகள் எல்லாம் அதுதான் சொல்றது. ஜிதபாக்கியம் ஜனாதி மணிப்பிரதமா அதி வைதிக என்னிவர் அங்கபுரே மணிமண்டபவ பிரகணான்விததே பரகால பிரணமே மகிதான் என்று பராசரவற்றர் ஸ்லாகிக்கிறார். அப்படிப்பட்டவராய் இருக்கக்கூடியவர். எவ்வளவு பேர் குமுதவல்லியை விவாகம் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அப்படி பண்ணணும்னு நினைச்ச காலத்திலே குமுதவல்லி சொன்னது ஒண்ணுதான், ஒரு ஆச்சாரிய இடத்துல ஆசிரியை வச்சு நீ பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆகட்டும். ஒரு வருஷத்துக்கு 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மங்க மடத்தெல்லாம் பார்த்தா 1000 பேர் எப்படி வருவானே தெரியல. இந்த சாதாரண ஒரு தையமாசுக்கு போனோம்னா
வெளியில வர முடியல கார் எடுத்துட்டு. அவ்வளவு சிரமமா இருக்கக்கூடிய அந்த காலத்துல இருந்திருக்கும், இல்லாதெல்லாம் இருந்திருக்கு. 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணணும்னா அப்படி 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணார். அதாவது திருமங்கி ஆழ்வார் ஒருத்தர் தான். ஆழ்வார்களிலே வந்து இன்னும் சொல்லணும்னா பெரியாழ்வார் வாழ்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் கூட வந்து திருமங்கி ஆழ்வார் எப்படின்னா ரொம்ப அத்தியந்தமா வந்து காய்க கைங்கரியம் பண்ணியிருக்கார். இந்த கோபுராதிகளாம் நிர்மாணம் பண்ண சமயத்திலே தானே தன் தோளாலே கற்களை எல்லாம் தூக்கி செல்வாராம். அப்படிப்பட்ட காய்க கைங்கரியங்கள் பண்ணவராயிருக்காரு. பெரியாழ்வார் இவாள்லாம் வந்து தொண்டர்படி ஆழ்வாரெல்லாம் பார்த்தோம்னா வந்து கூட என்ன சொல்லலாம், வந்து திருமண ஆழ்வார் தொண்டர்படி ஆழ்வார்லாம் எப்படி சொல்லலாம், அதான் மாலாக்கார கைங்கரியம், அவர்களும் தோட்டங்களில் நந்தவன சமயம். ஆனால் இவர் பண்ணதுல அத்தியந்தமாக இருக்கக்கூடிய கைங்க ரொம்ப பெரிய வந்து வலிமையாக இருக்கக்கூடிய கல்யாணாச்சு விடுக்கனாச்சு. ஆனால் அதுக்கு ஏற்றபடி வந்து பெரிய கல்களை எல்லாம் தூண்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் கோகுர் மண்டபங்கள் பிரகாராதிகள் எல்லாம் காய்க கைங்கரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அதை மட்டும் கேட்கணுமா, அதை மட்டும் சொன்னா போதுமா? நான் மிக்க சீர் தொண்டர் 1114 பாசுரங்களுக்கு மேல எழுதியிருக்காரு. எவ்வளவு பாசுரங்கள், எவ்வளவு திவ்யதேச மங்களாசாசனங்கள், வாச்சிக கைங்கரியம். அவர் பண்ண வாச்சிக கைங்கரியம் ஒருத்தர் பண்ண முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய கொண்ட சீர் தொண்டன் கலியன் என்கிறபடியா ஞான பக்தியாதி கல்யாண குணங்களையும் அரும்பரல் அன்பு கிட்ட அடிமை பூண்டு இந்த அடிமை பூண்டு மறும்புயல் வண்ணனாரை மறுவியல் மனத்து வந்த கரும்பினின் சார்பால் மறுவினைக்கினியவாரேன்னு திருக்குறந்தாடை தானே தெரிவிக்கிறார். எதனால இவர் பண்ணாலும் அரும்பரல் அன்பு புக்கிட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன். அது அந்த அந்த அன்பு பூண்ட நெம்பெருமான் திறத்துல இருக்கக்கூடிய அன்பு பூண்டு உய்ந்ததுனால என்ன பண்ணேன், அடிமை பூண்டு உய்ந்து போனேன், அவனுக்கே அடிமையானேன் என்று சொல்லும்படியாய் அவன் நியமித்த காலியத்துல அவர் காலால இட்டதை தன் சிரசாலை செய்யக்கூடியவராய் இருந்தார் இவர். அதால காட்சி கைங்கரி சம்பத்திய முடையரான திருமங்கையாழ்வார் என்கை அன்றைக்கே சீர்கலியன் என்றதுக்கு இன்னொரு யோஜனை சொல்றார். சீர்கலியன் முதல்ல சொன்னாரோ இல்லையோ, அதே சொல்றது என்றதுக்கு கலியன் என்னும்படி அருகாழி முதலாக அங்குளியாதி ஆபரணங்களையும் அபகரித்து, கலியன்னு இவருக்கு பேர். கலியன்னா மிடுக்கன்னு பேர். எம்பெருமானே கொடுத்த அந்த திருவிழாவன் தான். எப்போ அப்படின்னா அது ஒரு சமயத்தை இவருக்கு வேற இந்த ததியாராதன கைங்கரியங்களா நிர்வாகம் பண்ணணும், கையில தனம் இல்லை. அவருக்கு தூத்து சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வந்து சொன்னான். கீழே இருக்கக்கூடிய சீடர்கள் அவன் சொல்றான், ஒரு பெரிய கல்யாணம் கோஷ்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அவ்வளோ சர்வாலங்கார பூழ்த்தியா வந்து மணப்பெண்ணும் வந்து பையனையும் பார்த்தா அப்படியே சர்வாலங்கார பூழ்த்தியா இருக்கா, நிறைய தனம் நமக்கு கிடைக்கும், இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு நம்ம கவலை இல்லை, ததியாராதனத்தை பண்ணிடலாம் அப்படின்னுட்டாங்க. சரி ஆகட்டும், ரெடி பண்ண எல்லாத்தையும் நம்ம சைன்யத்தை ரெடி பண்ண போய் வந்து கொள்ளையடிச்சுன்னு வந்துருவோம்னு கிளம்பிட்டார் திருமங்கை ஆழ்வார். சீர்கல்யாணம் அதாவது என்ன பண்றாரு, போகக்கூடிய காலத்துல எம்பெருமான் திறத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வாங்கிட்டார். ஒரு திருவாபரணம் கிடையாது, ஒரு திருவாபரணம் கிடையாது. அவர் வந்து எப்படி சர்வாலங்கார பூழித்தரா வந்தாரோ ஒண்ணுமே கிடையாது. பாவம் இருக்கக்கூடிய பூணூல் வஸ்திரங்கள் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணாரா, திடீர்னு இப்படி குனிஞ்சு பார்த்தாரா, எம்பெருமானோட திருவடியை பார்த்துக்கூடிய காலத்துல ஒரு மெட்டி ஸ்தானத்திலே ஒரு போட்டிருந்தாராம், ஒரு வளையம் ஒன்று போட்டிருந்தாராம், அதுக்கு அருகாழின்னு பேர். அவர் சொன்னாரா, இந்த இதையும் கைட்டு கொடுனாராம், இவ்வளவு கொடுத்தனேப்பா, இது போறாதா உனக்குன்னு. திருநெறி பக்கத்துல ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. சொல்லக்கூடிய காலத்துல அது இருந்தா நான் ஒரு 10 நாளைக்கு வாழலை வாங்கிப்பேன், அவர் வாழலை வாங்கிப்பேன், நான் ததியாராஜிக்கு வாழலை வாங்கிப்பேன் அப்படின்னா. அது போல அந்த அருகாழியும் விடாத அதை கைட்டு பார்த்தாரா, வரல. என்ன பண்ணார், தன்னுடைய பற்களை கொண்டு கடித்து எடுத்தார். உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே, ஆழ்வார் பாடார், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே அப்படின்னு சொல்லும்படியா. ஏன் மலர்ந்ததா இல்லையான்னு பார்த்தது யாருக்கிட்ட கேட்கணும், திருமங்கையாளர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அதை கடிச்சு இழுத்தவர் அவர் தான். கருப்பூரம் நானுமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விருப்பத்து கேட்கினேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு ஆண்டாள் பாடுறான். எம்பெருமானுடைய வாயமுதமா இருக்கக்கூடியது யாருக்கு தெரியும் அப்படின்னா, உனக்கு தான். பச்சை சேட்டியுமே உனக்கு தான் தெரியும், அவனுடைய வாய்ச்சுவையும் நறுமணமும் உனக்கு தான் தெரியும், வேற யாரும் சொல்லணும். விருப்பத்து கேட்கின்றேன்னு சொல்லா, எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டது. அப்போ வாயமுதம் தெரியணும்னா பாஞ்சஜன்யாழ்வார் கிட்ட கேட்கணும். திருவடியினோட தேனமுதம் தேனே மலரும் திருப்பாதத்தினுடைய சுவை எப்படி இருக்குன்னு தெரியும்னா திருமங்கையாழ்வார் கிட்ட தான் கேட்கணும். அந்த அருகாழியை போட்டு கடிச்சு இழுத்தாராம். அவருடைய மிடுக்கை பார்த்தார். கலியனோ நீர், கலியனோ நீர் என்று சொல்லும்படியாய் ஒரு இதுவா இருக்கக்கூடிய அருகாழி முதலாக அங்குழியாதி ஆபரணங்களையும், அங்குழின்னா வந்து மோதிரம், கையில அங்குழின்னு பேர் கைக்கு, அந்த கையில போட்டுக்கூடிய மோதிரத்துக்கு அங்குழியாதி என்று சொல்லும்படியா அந்த ஆபரணங்களையும் அபகரித்து எல்லாத்தையும் வந்து கவர்ந்துட்டார். அனந்தரம் அவனுக்கு சர்வஸ்வமான பெரிய தென்புலத்திலும் பெற்ற சீராகுமாம். சீர்கல்யன்னு சொல்லிட்டாரு. கேவலம் திருவாபரணத்தை மட்டும் அபகரிச்சுன்னு போல, எம்பெருமானுக்கு சர்வ சொத்தாக இருக்கக்கூடியது, எல்லாமாக இருக்கக்கூடிய அதனுடைய திருமந்திரத்தை அதையும் அபகரித்து விட்டார் இந்த ஆழ்வார். வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்வோம் என்று தெரிவிக்கிறார். நியாயமா இவர் பண்ண திருட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா தண்டனை தான் கிடைச்சிருக்கணும். அவர் சொன்னா தண்டனையா கிடைச்சது அவருக்கு அப்படின்னு கேட்டா தண்டனை கிடைக்கலையே, மேல மேல இன்னும் ஸ்ரேயஸ் விளையும்படியா திருமந்திரம் பெரிய திருமந்திரம் எல்லாம் கிடைச்சது.
அப்படிப்பட்டது என்ன அப்படின்னா அவருக்கு சர்வஸ்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய சர்வ சொத்தாக இருக்கக்கூடியது அவர்கள். இதெல்லாம் திருவாபரணம் போத்துலாம் பெருசு இல்லை, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து போட்டுருவா எம்பெருமானுக்கு. அந்த திருமந்திரம்ன்றது அவர் விட்டு போயிடுதுன்னா எப்படி இருக்கு? அதுவும் எப்படி வாங்கினார்னா இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு, அவர் பெருமாளுக்கு தண்டனை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டார். வாழ்வழியை வாழை காட்டி சொல்ல போறியா மூட்டையை தூக்கி பாக்குறாராம், தூக்க முடியல. ஏ பிராமணனே என்ன மந்திரம் போட்டேர், தூக்க முடியலையே அதை அப்படின்னு கேட்டாராம். மந்திரம் தான் போட்டிருக்கேன், என்ன பண்றது சொல்லும் அப்படின்னாராம். அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லுன்ற காலத்துல சொல்லுனாராம். அப்படியே குனிஞ்சு கேட்கறான். அப்படியே குனிஞ்சப்போ திருமங்கி ஆழ்வார் வேடுபரி உற்சவத்துல போய் சேவிக்கணும். கிளம்பக்கூடிய காலத்தையே அந்த அஸ்வவாகனத்தை குதிரை வாகனத்தை கிளம்பக்கூடியதை என்ன மிடுக்கு அப்படி போய் அந்த இதுல போயிட்டு வந்து திருமந்திரம் அந்த எம்பெருமான பார்த்த உடனே அந்த குதிரை நடப்போடும் பாருங்க. அப்படியே அவர் அந்த சமயத்தை அப்படியே வந்து குனிஞ்சு அப்படியே அவ்வளவு வினயம் சவினயம்னு அந்த திருமங்கி ஆழ்வார் இடத்துல பார்க்க முடியும். இவரோ கலியன் என்று சொல்லும்படியாய் அவ்வளவு வினயமா அப்படி மொல்லமாக எழுவார் எம்பெருமான இடத்துல. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கக்கூடிய உற்சவம். அதெல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த பெரியவர்கள் அந்த காலத்துல இந்த வைபவங்கள் எல்லாம் நினைத்து ஏற்படுத்திய உற்சவங்கள். இதெல்லாம் தான் நமக்கு ஜீவாதுவா இருக்கக்கூடியது. இப்போ எம்பெருமானுடைய சர்வஸ்வமா இருக்கக்கூடிய சொத்தை இது பண்ணிட்டான்னு காட்டுகிறார்கள். அதாவது ஒருத்தனுக்கு மோட்சம் வேணும், புருஷார்த்தம் பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சம் தானே. இப்போ அந்த மோட்சத்தை யார் கொடுப்பான் அப்படின்னா பகவான் தான் கொடுப்பான். அப்படிப்பட்ட பகவானுக்கு வந்து பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா திருமந்திரம். அதை கை கொள்ள வேணும். திருமந்திரத்தை கை கொள்ள வேணும்னா ஆச்சாரியனை கை கொள்ள வேணும். ஆச்சாரியனுக்கு முதல்ல திருமந்திரத்தை ஆச்சாரியன் உபதேசம் பண்றான். அந்த திருமந்திரோபதேசத்தாலே என்ன பண்றான், பகவானை அறிகிறான். அவனே நீயே கதி, நீயே உபாயம், நீயே உபாயம் என்று அறிந்து கொள்றான். அதனால அதை கை கொண்டதுனால எம்பெருமான் என்ன பண்றான், மோட்சத்தை பிரதானம் பண்ணுகிறான். அப்போ திருமந்திரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட திருமந்திரத்தை கை கொண்டான். ஆச்சாரியன் கை புகுந்தால் திருமந்திரம் கை புகுரும். திருமந்திரம் கை புகுந்தால் எம்பெருமான் கை புகுவான். எம்பெருமான் கை புகுந்தால் பிராபிய பூமி கை புகுரும் என்று தெரிவிக்கிறார். பிராபிய பூமின்னு சொல்லப்படுது மோட்சம் தானே. அது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை திருவங்கையாழ்வார் தரத்துல அபகரித்த பறி கொடுத்து விட்டார் எம்பெருமான். அப்படிதான் சொல்லணும். அபகரித்தான்னு சொல்ல பறி கொடுத்து விட்டார், தானே தானே சொல்றாரு. அபகரின் அனந்தரம் அவனுக்கு சர்வசுமான பெரிய திருமணத்தையும் பெற்றாக சீர்கலியன்னா என்ன, அவருக்கு அவரணத்தையும் கொள்ளை கொண்டார், திருமந்திரத்தையும் கொள்ளை கொண்டார். அவளுக்கு திருவடிகளுக்கு திருவாழி மோதிரத்தோ பாதி இவனுக்கு ஆச்சாரியன் பிரசாதித்த திருமந்திரம். இன்னொரு கதை எடுக்கிறார் இங்க இருந்து. திருமந்திரத்தை திருமங்கையாழ்வார் கொண்டாரு. இது எதுக்கு துல்லியமா இருக்கு தெரியுமா, எதுக்கு சமானமா இருக்கு தெரியுமா? அந்த காலத்திலே திருவடி அனுமானன் அவன் என்ன பண்ணான், இங்க இருந்து கடல் கடந்து சீதா பிராட்டியை போய் பார்த்தானே. பார்த்த காலத்திலே அந்த ராமாங்கித மோதிரம், அந்த அங்கிதமாக ராமனுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை அங்குள்யத்தை அவள் இடத்துல கொடுத்தான். அதற்கு அது போல வந்து திருவாழி மோதிரத்தை மாதிரி இவனுக்கு ஆச்சாரியன் பிரசாதித்த திருமந்திரம். அது இவன் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா திருமந்திரத்தை போலேன்னு தெரிவிக்கிறார்கள். ராமாயணத்துல அப்படிதான் ஒரு கட்டம் இருக்கு. அதாவது அந்த சுந்தரகாண்டத்துல பார்த்தவனால் 23, 24 சர்க்கம் ராட்சசிகள் எல்லாம் பிராட்டிய ரொம்ப வந்து துன்புறுத்துகிறார்கள், இம்சப்படுத்துகிறார்கள். அதுக்கு மேல ரோதனம் பண்ணக்கூடிய காலத்துல 25, 26 சர்க்கத்துல சீதா பிராட்டி ஒரு முடிவுக்கே போயிட்டா, இனிமேல் நம்ம இந்த உலகத்துல உயிர் தரிக்கவே கூடாது, பிராண வியோகம் பண்ணிக்கணும் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கணும்னு போயிடுறான். அதனால என்ன பண்றான், அதே வந்து பாக்கியவசாத்து அந்த சமயத்துல திரிஜடைன்னு சொல்லக்கூடிய ராட்சசிக்கு ஒரு சொப்னம் ஏற்படுறது. அந்த சொப்னம் உட்காந்து அதை பார்க்கக்கூடியது என்னன்னா பெரிய யுத்தம் நடக்கிறது போலையும், அந்த யுத்தத்துல ராமனுக்கு ஜெயம் கிடைக்கிறது போலையும், ராவணன் வந்து அதை என்ன சொல்றது, அவனை வந்து தலையெல்லாம் மொட்டை அடிச்சு ஒரு கழுதை மேல கோவேரி கழுதை மேல ஏற்றி செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அவனை வந்து தெற்கு திசையை நோக்கி போவதை போலே கனவு காண்றான். அதுக்கு மேல ராவணன் இறந்ததாகவே கனவு காண்றாள் அந்த திருஜடைய சொப்பனம். அப்ப ராமன் வந்து என்ன ஜெயித்தவனை போல மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்படி சொல்லக்கூடிய அந்த சொப்பனம் அவளுக்கு வருது. அந்த சொப்பனத்தை எழுந்து சொல்றா, ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், விடியற் காலையிலே கண்ட கனவு நிச்சயமாக பலிக்கும், ராவணன் வந்து பண்ணக்கூடியதெல்லாம் அதர்மமான விஷயம், அதனால ராமன் இவளை கை கொள்வான், அதனால பிராட்டியின் மேல் துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே சீதா பிராட்டி அவள் பார்க்கக்கூடிய காலத்திலே அவளுடைய திருமேனிலே சீதா பிராட்டியின் திருமேனிலே பலவிதமான சுப சகுனங்கள் தெரிகிறது. அதே சமயத்துல அது திருவடின்னு சொல்லக்கூடிய அனுமானவன் அந்த அசோகவனத்துல இருக்கான். அந்த இடத்துல அந்த சிம்சுவா விருட்சத்தின் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கான். எப்படி பிராட்டி இடத்த பேசுறதுன்னு யோஜனை பண்ணி உட்கார்ந்துருக்கான். இவ்வளவு ராட்சசிகள் நடுவில் நம்ம போய் பேசினா வந்த காரியம் கெட்டு போயிடுமே அப்படின்னு யோஜனை பண்ணா இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு கடைசியில வந்து சர்க்கத்தினுடைய முடிவுல வந்து 26, 27 சர்க்கத்தினுடைய முடிவுல தெரிவிக்கிறார், திருவடிக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடுக்கிறார். பக்ஷீச்ச ஸ்லாகா நிலையா பிரகிருஷ்டான்னு ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல எடுத்து உதாகரிக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சுவாபதேச முகத்தாலே அனுமானுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடுத்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள்.
எதனால அப்படின்னு கேட்டா, பிராட்டியும் பெருமானையும் சேர்த்து வைத்தான். பிராட்டி அந்த காலத்துல என்ன நிலைமையில மனோபாவத்துல இருந்தா அப்படின்னா, தன்னுடைய பிராணனை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற இதுல இருந்தான். அப்படி அவள் பிராணத்தை போகாமல் காப்பாற்றினான். அவளுடைய பிராணம் போயிருந்தா எம்பெருமான் என்ன ஆயிருப்பான்னா, எம்பெருமானை பத்தி சொல்லவே அவசியமே இல்லையே. பிராட்டியை விட்டு பிரிந்தால் ஒரு க்ஷணகாலம் இருக்க மாட்டேன்னு சொன்னவனாச்சே அவன். அதனால என்ன பண்ணான், பிராட்டியும் காப்பாத்தினான், பிராட்டியை காப்பாத்தினான், பெருமானையும் காப்பாத்தினான். ரெண்டு பேரும் சேர்த்து வைத்தானே. சேர்த்து வைக்கக்கூடிய காரணம், சீதா பிராட்டியை சேர்த்து வைக்கிறது முக்கிய காரணமாய் அமைந்தவன் அனுமான் தானே. அவன் தானே தூதனாக சென்றான், எல்லாத்தையும் போய் சொல்லி அதுக்கப்புறம் மேற்கொண்டு படையெடுத்து சீதா பிராட்டியை கை கொண்டார். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்துன்னு சொல்லும்படியாய் உண்ணாது உறங்காது இருந்து அந்த கடலை எல்லாம் தாண்டி சேது பந்தனம் செய்து பிராட்டியை கை கொண்டான் அந்த எம்பெருமான். அதுக்கெல்லாம் காரணபூதராய் இருந்தவன் யார் அப்படின்னா, அன்னைக்கு அனுமான் சென்ற தூது. அப்ப பிராட்டியனுடைய உயிரை காப்பாற்றும்படியா இருக்கிறான். அவன் தான் இருந்தான். ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடுத்து விட்டார்கள். அதான் சுவாவதேச முகத்தால தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கடகஸ்தானம் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்தான். ஆச்சாரியனுடைய கைங்கரியம் என்ன அப்படின்னா, நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கக்கூடிய கைங்கரியம் தானே. அதனால தானே கடகர்னு சொல்லுகிறோம். சேர்ப்பாரை பட்சிகளாக்கியம் சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட கடகஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன் அந்த ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரிய ஸ்தானத்தை திருவடிக்கு வழங்கினார்கள் என்று காட்டுகிற இந்த சுவாவதேச முகத்தாலே அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, முதலியாண்டான் 11 வார்த்தைகள் இதே விஷயத்துல சுவாவதேச முகத்தாலே தெரிவித்திருக்கிறார். அதுல 3 வார்த்தைகள் இந்த பிரகரணத்துக்கு சேர இருக்கு. அதை மட்டும் நான் அடியர் வாசிக்கிறேன். பிராட்டிக்கு திருவடி நேர்பட்டா போல இவர்களுக்கு ஆச்சாரியன் நேர்படுவது. திருமந்திரத்தை சொல்லவர்கள் ஆச்சாரியன் இல்லையா. பிராட்டிக்கு திருவடி நேர்பட்டது எப்படின்னா, ஆச்சாரியன் நேர்பட்டா போல நமக்கெல்லாம் ஆச்சாரியன் நேர்பட்டா போல திருவடி ஏற்பட்டது. அது மேல இன்னொரு விஷயம் தெரிவிக்கிறார். பிராட்டிக்கு திருவடி சொன்ன ராமகுணங்கள் போலே இவர்களுக்கு ஆச்சாரியன் உபதேசிக்கும் பகவத் விஷயாதிகள். பகவத் விஷய ஆதி சப்தத்தாலே எல்லாத்தையும் கொள்ளலாம். ஆனால் அப்படி அதோட விட்டுள்ள அவர் முதலியாண்டார் என்ன பண்றார், மேல ஒரு வாக்கியத்தை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். திருமந்திரத்தையே பிராட்டிக்கு திருவடி அடையாளங்கள் கூடி திருவாழி மோதிரம் கொடுத்தது போலே இவர்களுக்கு குரு பரம்பரா பூர்வமா திருமந்திர உபதேசம். அப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா, மந்திர உபதேசம்னு சொல்ல ஆச்சாரிய பூர்வமா குரு பரம்பரா பூர்வமான திருமந்திர உபதேசம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல திருமந்திரமே வந்துடுத்து. பிரத்யட்சமா அதை வியக்தமாகவே அந்த திருமந்திரத்தை தெரிவிச்சுட்டார். அப்ப காட்ட வந்த விஷயம் இடத்துல என்ன அப்படின்னா, சேர்க்கலியன்னு சொன்ன இடத்துல ஆபரணத்தை கொள்ளை கொண்டார், திருவாபரணத்தையும் அபகரித்தார். அது ஒரு இது. அது எப்படி எதுக்கு துல்லியமா இருக்குதுன்னா, பிராட்டிக்கு அன்னைக்கு திருவடி இந்த கொடுத்த மோதிரம் எப்படி இருந்தனா, ஆச்சாரியன் உபதேசிக்கிற திருமந்திரம் போல இருந்ததுன்னா அப்படிதான் அப்படின்னு முதலியாண்டானுடைய 11 வார்த்தைகள் நிரூபணம் செய்கிறது. இப்படியான அதிருஷ்ட சம்பத்தை உடையரான இவர் அவதரித்த ஊரானது. அதிருஷ்டம் அப்படின்னா, அதிருஷ்டம்னா கண் பார்வைக்கு இலக்காத இருக்கக்கூடியது. அதிருஷ்டம்னா நம்ம கண் பார்வைக்கு இலக்காத இருக்கக்கூடியது. இதை சொல்றோம் இல்லையா, அதிருஷ்டம் அடிச்சது எனக்கு அப்படின்னா என்ன காரணம்னே தெரியாது, எங்க இருந்தோ அடிச்சது. லாட்டரியில ஒரு 100 ரூபா விழுந்திருக்கும், 1000 ரூபா செலவு பண்ணிருப்பான், இல்ல 10,000 ரூபா செலவு பண்ணி லாட்டரி டிக்கெட் வாங்கிப்பான். என்னைக்கோ ஒரு நாள் 100 ரூபா விழுந்திருக்கும். அதிருஷ்டம் அடிச்சது எனக்கு, எதனால அடிச்சதுன்னு தெரியாது. அதுபோல அதிருஷ்டம்ன்றது கண்ணுக்கு புலப்படாதாக இருக்கக்கூடியது. இப்படியான அதிருஷ்ட சம்பத்தை உடையரான இவர். அதிருஷ்ட சம்பத்துனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல திருமந்திரத்தை தான் சொல்றது. அதிருஷ்ட அதாவது அந்த திருமந்திரத்தாலே கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா, அதிருஷ்ட பலம். கீழே சொன்னோம் இல்லையா, ஆச்சாரியனாலே மந்திரோபதேசம், ஆச்சாரியன் கைப்பு வந்தவாறே மந்திரம் கைப்பு வரும், மந்திரம் கைப்பு வந்தவாறே எம்பெருமான் கைப்பு வரும், எம்பெருமான் கைப்பு வந்தவாறே பிராபிய பூமி கைப்பு வரும் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அது எப்பேற்பட்ட செல்வத்தை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, அதிருஷ்ட சம்பத்து. அந்த செல்வத்தை கண்ணுக்கு தெரியாத புலப்படாத பெரிய பேரை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதிருஷ்ட சம்பத்தை உடையரான இவர் அவதரித்த ஊரானது. சீர்கலியன் சொன்னோமே, இவ்வளவு பெருமை வாய்ந்த சீர்கலியன் தோன்றின அவதார ஸ்தலம் எது என்று கேட்டபோது தெரிவிக்கிறார், தேங்கும் பொருநல் திருநகரையை போலே அவதரித்த ஊரானது. தேங்கும் பொருநல் திருநகரையை போலே பொங்கு புனல் மன்னி என்னும்படியா மண்ணி ஆத்தின் ஜலசமிருதியை உடைத்தான திருக்குறையூர் என்பை பல விசேஷங்களை இட்டு தெரிவிக்கிறார். தேங்கும் பொருநல் திருநகரி, பொருநல் நகரி, பொருநல்ன்றது ஒரு ஆத்தினுடைய பேர், பொருநல் நகரி. அதே போல பொங்கு புனல் மன்னி என்னும்படியாக அதே ஜலசமிருத்தியை உடையது இருக்கக்கூடிய மன்னி ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடிய திருக்குறையூர்ல தான் இவருடைய திருவதாரம். அந்த ஜலசமிருத்தியாலே கலிமிக்க சென்னல் கழனியையும் உடைத்தாய் இருக்கிறது. இப்போ சீர்கலியன்னு முதல்ல சொன்னோம், இப்ப என்ன சொன்னா சீர்குறையலூர், வளம் மிக்கதா இருக்கிறது அந்த ஊர் அப்படின்னு சொல்லணுமே. அப்படின்னா கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு, அதனால் வலிமிக்க செய்யம்னு தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ராமானுஜாதிலே அமுதனார் திருமங்கை ஆழ்வாரை பத்தி எழுதி பண்றார். ராமானுஜர் ஒரு சிம்மத்தை போல ஆகிவிட்டார். எதனால அப்படின்னா, கலிமிக்க சென்னல் கடனி குறையல், அந்த ஊரனுடைய பெருமையை தெரியும். களிமிக்க சென்னல் கடனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு. இந்த இடத்துல விஷயம் காட்ட வந்த விஷயம்னா, களிமிக்க குறையலூர்,
அதாவது சீர்மிக்க குறையலூராய் இருக்கக்கூடிய, சீர்கில்லைன்னா சீர்குறையலூர்னு சொல்லணும் இந்த இடத்துல. அப்படிதான் அன்வயம் பண்ணணும். அப்ப சொல்றாரு எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோலைகளின் வளப்பமும் அந்த இருக்க விளையக்கூடிய தானியங்களின் வளத்தை பார்க்க கூட ரொம்ப பெருமை பெற்றதாக, நல்ல வளம் மிகுந்ததாக இருக்கக்கூடியது. அந்த திருக்குறையூர் தான் திருவாலி திருநகரையோட சேர்ந்து அதில் ஏகதேசம் என்னெல்லாம் அப்படியா இருக்கும். அந்த திருக்குறையூர்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, திருவாலி திருநகரி தனியா அப்படின்னு கேட்டா திருவாலி திருநகரி தனி கிடையாது, அதோட சேர்ந்ததாகத்தான் இருக்கும். கலிவயல் தென்னன் குருகூர் என்று சொல்லும்படியாய் இல்லையே, மாத்தி ஏதோ படிக்கிறேன் கீழே படிச்சோம். கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான், குறையல் கலைப்பெருமான் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா, குறையல் திருக்குறையூரை கலைப்பெருமானை அந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தவனா இருக்கக்கூடியவன் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட ஊர் அதுன்னு தெரிவிக்கிறார். இன்னொரு சின்ன இது பண்ணலாத, குறையல்னு சொல்ற இடத்துல குறை இல்லும் போடலான்றான். குறை இல்லா குறை எதுவும் இல்லாத, அதாவது நான் சீர்குறையிலூர்னு சொல்றதை சீர்குறையில் குறை எதுவும் இல்லாத சீர்குறைந்தா இருக்கக்கூடிய குறையிலூர். இதுவும் கலிவயல் தென்னன் குருகூரை போலே ஆயித்து. இது எப்படி எந்த தேசத்துக்கு அவதார ஸ்தலத்துக்கு இதுவா இருக்குன்னா, தென்னன் குருகூர் என்று சொல்லும்படியாய் ஆழ்வார் திருநகரிக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஊராக இருக்கிறது. அந்த திருக்குறையூர் தான் திருவாலி திருநகரியோட சேர்ந்து ஏகதேசம் என்னலாம் அப்படியாக இருக்கும். அது இந்த திருக்குறையூர்னு சொல்லக்கூடியது திருவாலி திருநகரி என்ற தேசத்தோட சேர்ந்ததாக இருக்கும் தெரிவிக்கிறார். குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர் ஓங்குமுறையூர் பாணனூர். குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர் ஓங்குமுறையூர் பாணனூர் சொல்லும்படியாய் திருப்பாணாழ்வாருடைய இதுக்கு நேரம் போகிறார். அங்கிருந்து இவை இரண்டுக்கும் உண்டான மாச சேர்த்தியும் திருநட்சத்திர சேர்த்தியும் உண்டு. ஓங்குமுறையூர் குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர், ஓங்குமுறையூர் பாணனூர்னு ஒரு துணுக்கு எடுக்கிறார். அதுக்கு அதை எடுத்துட்டு முதல் இதுல திருமங்கை ஆழ்வார் சொல்றது, ரெண்டாவது இதை சொல்லக்கூடியது திருப்பாணாழ்வாருடைய ஊரை தெரிவிக்கக்கூடிய உரை ஊரை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. இவை இரண்டுக்கும் உண்டான மாச சேர்த்தியும், அதாவது இவரும் கார்த்திகை மாசத்துல திருவவதாரம், கார்த்திகையில் கார்த்திகை உரோகிணி, ரெண்டு பேரும் திருப்பாணாழ்வார் இவரும் ஒரே மாச சேர்த்தி. திருநட்ச சேர்த்தியும் உண்டு. திருநட்சத்திரம் அடுத்தடுத்த திருநட்சத்திரம், ஒரே திருநட்சத்திரம், ஏக நட்சத்திரம் கிடையாது. பாணனூர் ஓங்கும் முறையூர், பாணனூர் ஓங்கும் முறையூர் அப்படின்னு சொல்றாளே, இதுக்கு ஓக்கம் என்ன? இதுக்கு பெரிய ஓங்கி வளர்ந்துருக்கா, அப்படி பண்ண ஓக்கம் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்டா, சேஷத்துவத்துக்கு அனுகுணமான உயர்ந்த குலத்தை உடையவர் அவதரிக்கையால் வந்த உயர்த்தி என்கை. இது கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி போல இருக்குமா இருக்கும். அது ஒன்றும் கொஞ்சம் மாத்தி ஒரு இதுல எழுதுறாரு. அதாவது சேஷத்துவத்துக்கு அனுகுணமான உயர்ந்த குலத்தை உடையவர். கீழெல்லாம் எப்படி சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, இவருக்கு சேஷத்துவம் ஜென்மசித்தமா இருக்கக்கூடிய பாணர் குலத்தில திருவவதாரம் பண்ணவர் இவர் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். என்ன சொல்றார், அப்ப அந்த உயர்ந்த குலம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, குலத்தால பலவிதமான பெருமை. அதனால குலத்தால அவனுக்கு தனம் ஏற்பட்டிருக்கலாம், குலத்தால கல்வி ஏற்பட்டா, குலத்தால கல்வி ஏற்பட்டிருக்காது, கைக்கரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டனால என்ன வரும்னா, அதெல்லாம் ஒரு அகங்காரத்துக்கு விளைநிலமாகத்தானே இருக்கும். அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு சேஷத்துவத்துக்கு அனுகுணமா உயர்ந்த குலத்தை, சேஷத்துவத்தால குணம் வருமா உயர்ந்த குலம் வருமா அப்படின்னு கேட்டா, சேஷத்துவத்தால குலம் வர தொண்டர் குலம் தானே நமக்கு கிடைக்கும். நம்ம பாகவதர்கள் தானே சொல்லுவோம், நமக்கு சேஷத்துவம் பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னா நம்ம என்னன்னு நம்மள சொல்லிக்கணும், பாகவதன்னு சொல்லணும். அவருக்கு சேஷத்துவம் நிரம்பி இருக்குன்னா அவர் பாகவதர் பரம பாகவதர்னு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை இந்த சொல்றார், சேஷத்துவத்தால் சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக உயர்ந்த குலத்தை உடையவர். உயர்ந்த குலம் இந்த இடத்துல சொல்றது தொண்டர் குலம் தான். அந்த 4 வர்ணாசிரமங்கள் தர்மத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குலங்கள் கிடையாது இந்த இடத்துல சொல்லக்கூடியது. குலந்தாங்கு சாதிகள் 4லும் கீழ் இருந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்களாகியும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம்மடிகளே. மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார், அதுதான் குலந்தாங்கு சாதிகள் 4லும் கீழ் இருந்தாலும் பரவாயில்ல, சண்டாள குலமா இருந்தாலும் பரவாயில்ல, தாழ்ந்த குலமா இருந்தாலும் பரவாயில்லை. எத்தனை நலந்தானிலா இருந்தாலும் பரவாயில்ல, வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் சக்கரத்தாண்ணருக்கு ஆளன்னு உள்கலந்தார். அந்த எம்பெருமானுடைய அவனுக்கு அடியான்னு சொன்னா போதுமே, அப்படிப்பட்டவனுக்கு அடியார்னு சொல்லும்படியா இருக்கணும். அப்போ சேஷத்துவம்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அதுதான் உயர்ந்த குலத்தை பெற்றுத்தரும், அதுதான் தொண்டர் குலமா இருக்கக்கூடியது. சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக உயர்ந்த குலத்தை உடையவர் அவதரிக்கையால் வந்த உயர்த்தி. அப்படி சேஷத்துவம் தான் இவருக்கு ஸ்வரூபமா இருக்கிறது. அதனால என்ன பண்றது, அவர் பெற்ற குலமானது தொண்டர் குலம் என்று சொல்லிய உயர்ந்த குலமாக இருக்கக்கூடியது. அதனாலே அப்படிப்பட்ட குலத்திலே உயர்த்தினாலே என்ன பண்ணார், ஓங்கு முறையூர் பாணனூர், அப்படிப்பட்ட உயர்த்தி என்கை.
அதுக்கு மேல இதுல கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே என்னும் சொல்லும்படியாய், அதாவது திருநாகைக்கு மங்களாசனம் பண்ணக்கூடிய காலத்துல இது பாசனம் முடிகிற கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே கோவலரே என்று சொல்லும்படியாய் என்னும்படி சர்வேஸ்வரன் உகந்து வர்த்திக்கும் திருப்பதியுமாய். கோழின்னு சொல்லக்கூடியது உறையூருக்கு தான் பேர். உறையூருக்கு இருக்கக்கூடிய முறையே மங்களாசாசனம்னா கோழியும் கூடலும். கோழின்னு சொல்லக்கூடியது இந்த உறையூர், கூடல்னு சொல்லக்கூடியது மதுரை நகரம். இது ரெண்டு என்ன எதனால சொன்னார்னா, ஒன்னு சோழ தேசத்துக்கு இதுவா இருக்கு தலைநகரா இருந்தது, இன்னொன்னு வந்து பாண்டிய தேசத்துக்கு தலைநகரா இருந்தது. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலர் என்னும்படி சர்வேஸ்வரன் உகந்து வர்த்திக்கும் திருப்பதியுமாய். எம்பெருமான் உகந்து வர்த்திக்கக்கூடியது திருவுறையூர் சொல்லக்கூடியது. திருவாரழுந்தை என்னும் உறையூர் வள்ளியார் என்னும்படி நிரூபமாம்படி பிராட்டிக்கு உற்பத்தி ஸ்தானம். அது மட்டும் இல்ல, ஓங்குமுறையூர் பாணனூர்னு சொல்ல, பாணனூர் இந்த உறையூருக்கு என்ன ஓக்கம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் உகந்து வர்த்திக்கக்கூடிய ஸ்தலமா இருக்குது. எம்பெருமான் உகந்து வர்த்தி வந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, திருவாரழுந்தை என்று சொல்லும்படியாய் கமலவல்லி நாச்சியார் உரையக்கூடிய திவ்யஸ்தானம் இது. இன்னைக்கு நம்பெருமாள் ஓட பங்குனி உற்சவத்துல உறையூர் சேர்த்தின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய சேர்த்தியா இருக்குது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கநாச்சியாரோட சேர்த்தி ஒண்ணு. அதுக்கு முன்னாடியே எங்க போறாருன்னா உறையூர்ல போய் முதல் சேர்த்தி அங்கதான் கண்டு வருகிறார். அதனாலதானே சொல்றாரு வந்து அங்க ஏற்படக்கூடிய பிரணய எல்லாம் சொல்லக்கூடியது. பிரணய கழகம் எதனால ஏற்படுறது? பெருமாள் உறையூர் போயிட்டு இருந்ததுனால பிரணய கழகமே ஸ்ரீரங்கத்துல நடக்கக்கூடியது. அப்போ அதுக்கு வித்தாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டா, அந்த உறையூரிலே திருவவதாரம் செய்த கமலநாச்சியார், அவளுக்கு கமலவல்லி நாச்சியாருடைய திருவவதார ஸ்தலம் இது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது ஓங்க முறையூர் என்று சொல்லக்கூடியது. திருவாரணந்தை என்றும் உறையூர் வள்ளியார் என்றும் நிரூபகமாடி பிராட்டிக்கு உற்பத்தி ஸ்தானமையால் உண்டான உச்சாசிரயமாகும் பெருமை உடையது. இப்படி அதிசயத்தை உடைத்தான ஊராய்த்து இவருடைய அவதரண ஸ்தலம். அதிசயத்த பெருமைகள் உடையதாக இருக்கக்கூடியது இது வந்து உறையூர்னு சொல்லக்கூடியது. இதுதான் திருமுகத்துறைக்கு எதிர்த்துறையாய் இருப்பது. ரொம்ப அற்புதமான வந்து இது பண்ற இந்த இடத்துல பிள்ளையாஞ்சியர். இதுதான் திருமுகத்துறைக்கு எதிர்த்துறையாய் இருப்பது. திருமுகத்துறைன்னு சொல்லக்கூடியது நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அவர் இந்த ஸ்ரீரங்கம் பார்ஷத்துல ஓடக்கூடிய கரை, அந்த அம்மாமண்டபம் கரையில ஏழ்றாரு இல்லையா, ஆடிப்பெருக்கு போன்ற உற்சவங்களுக்குலாம் அங்க போய் ஏழ்றாரு. உறையூர் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா அந்த கரைக்கு எதிர்கரையா இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எம்பெருமானுடைய கடாட்சம் நேர விடறதுக்கு பாத்திரபூத்தரா இருக்கக்கூடிய ஊர் அது. திருமுகத்துறைக்கு எதிர்த்துறையா இருப்பது, எதிர்விழி கொடுக்கைக்கு பாங்கான தேசம். எம்பெருமானுடைய கடாட்ச வீக்ஷணம் போய் விழணுமே அப்படின்னா அதுக்கு நேரம் இருக்கணுமே. எப்படி அர்ஜுனன் வந்து கண்ணன் காலடியில உட்கார்ந்தான், துரியோதனன் போய் தலைமாட்டில் போய் உட்கார்ந்தான், ஏந்த உடனே பார்த்தான், கண்ணா நீதான் வேணும்னு கேட்டான், யுத்தமே ஜெயிச்சு போயிடுது. இப்ப இதெல்லாம் காரணம் என்ன? கடாட்ச வீக்ஷணம் தானே. சிரமணி விதிர ரிஷிபத்திகளை புதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா ஆச்சாரியத்துல. சிரமணின்னு சொல்லக்கூடியவள் அந்த சபரி விதுரர் ரிஷிபத்னிகளை எல்லாம் வந்து பூத்தராக்கின புண்ணியம் அவர்கள் எல்லாம் பாவனமாக்கினான். அவர்களெல்லாம் மேலான கதையை பெற்றுக் கொடுத்தான். எது? அவன் எம்பெருமான் கூட இல்லை, அவனுடைய திருக்கண் நெடுநோக்கு. அப்படிப்பட்ட நெடுநோக்குக்கு கடாட்ச வீக்ஷணத்துக்கு லட்சியபூதராய் இருக்கக்கூடிய திவ்யதேசம் எது அப்படின்னா உறையூர் என்று தெரிவிக்கிறார். இதுதான் திருமுகத்துறைக்கு எதிர்த்துறையாய் இருப்பது, எதிர்விழி கொடுக்கைக்கு பாங்கான தேசமாயிடுத்து. பரஸ்பரம் அவ்விடத்துல இருந்து இருக்கக்கூடியவர் என்ன பண்ணா, அங்கிருந்து எதிர்விழி கொடுப்பதற்கு பாங்கான திவ்ய தேசமாய் இருக்கக்கூடியது உறையூர் என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை தலை கட்டுகிறார் பிள்ளாஞ்சியர் சுவாமி. இதோட இன்றைய அனுபவத்தை நிறுத்துவோம். அப்படின்னு வேற கதி இல்லை. இப்போ வந்து 1 மணி காலம் அப்படின்னு நிச்சயம் பண்ண உபன்யாசம் தான் இது. ஆனால் நம்ம போகக்கூடிய இந்த ஆமையை காட்டிலும் மெதுவாக போகக்கூடிய வேகத்துல இது கொஞ்சம் முடிக்கக்கூடிய துரிதமாகவும் முடிக்கணும். ஏன்னா நமக்கு மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய வந்து நினைவு எல்லா மாசமும் இருக்குமா, தை மாசம் பிறந்த பிறகு இருக்குமான்றது தெரியல. ரொம்ப காலம் இது ஒரு சின்ன கிரந்தத்தையே எழுத்துன்னு போனா அடியனுடைய அசாமர்த்தியம் தான், அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் கூட என்ன அப்படின்னா எல்லாரையும் கட்டி போட வேணுமே. அடியன் நினைக்கிறது என்னன்னா, இந்த தை மாசத்துலயும் ஒரு 10 நாள் போகலான்ற மாதிரி தான் அடியனுடைய எண்ணம் இதிலே தோன்றுகிறது. அதனால இப்போ கொஞ்சம் அவகாசம் அதிகம் எடுத்துட்டு சொன்னாதான் வந்து இந்த பாசனங்கள் எல்லாம் முடிக்க முடியும். அதனால நான் குறைஞ்சது 2 பாசனம் தான் சொல்றேன். எனக்கு ஆசை 3 பாசனமா சொல்லணும்னு. அதை எம்பெருமான் தலை கட்டி கொடுக்கல. மேலே இருக்கக்கூடிய பாசனங்களை அந்த மாதிரி தலை கட்டி கொடுக்கட்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அடியன் முடிச்சு விடுறேன். ஆனால் அப்படி கொஞ்சம் இதுவாகி போனாலும் நீண்டு போனாலும் அடியனை மன்னித்து இதே போல ஆதரணியத்தை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனை அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானச வாசினே
அண்ணங்கராயவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.